அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது வாருங்கள் படைப்போம் நிகழ்ச்சியின் 210வது நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு படைப்பாளராக கலந்து கொள்ளவிருக்கும் விருந்தினர் படைப்பாளர் மீரான் மைதீன் அவர்களுக்கு நமது குழுமத்தின் சார்பாக அன்பு வணக்கங்கள். அவர்களை பற்றிய ஒரு குறிப்பு: மீரான் மைதீன் அவர்கள் குமரி மாவட்டத்தில் உள்ள பெருவிலை என்னும் ஊரை சார்ந்தவர். திரைப்படத்துறையில் பணியாற்றுகின்றார். இவரின் படைப்புகள் அஜ்னபி, ஓதி எறியப்படாத முட்டைகள், ஒச்சை, ஒரு காதல் கதை, திருவாளி போன்ற நாவல்களும், மஜ்னூன் எனும் குறுநாவலும், சிறுகதை தொகுதிகளான கவர்னர் பெத்தா, ரோசம்மா பீவி, சித்திரம் காட்டி நகருகிறது கடிகாரம், பலாமரம் நிற்கும் வீட்டுக்குள் கிளம்பிக் கொண்டிருக்கிறான் போன்ற சிறுகதை தொகுதிகளை வெளியிட்டுள்ளார். திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, தமிழ் முஸ்லிம் திண்ணை விருது, மணல் வீடு, இலக்கிய வட்டத்தின் எழுத்தாளர் ப. சிங்காரம் நினைவு விருது மற்றும் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் ப. சிங்காரம் நினைவு விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார். இத்தகு சிறப்புகளுக்கு உரித்தானவரான படைப்பாளர் மீரான் மைதீன் அவர்களை அன்போடு மீண்டும் ஒரு முறை அழைக்கின்றோம். இவரை நேர்காணல் செய்யவிருப்பவர் மனிதவள தலைமை மேலாளர் முனைவர் இருதயராஜ் அவர்கள். இவர் 7 ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். முதுகலை படிப்பின் போது சர்வதேச அரிமா சங்கம் 324A2 மற்றும் இந்திய இளைஞர் வளர்ச்சித்துறை சார்பில் விஷன் 2020 திட்டத்தின் மூலம் 130 மாணவ மாணவிகளோடு இந்தியா முழுவதும் பயணம் செய்து தொழில் மற்றும் அதிகார மைய தலைவர்களை நேரில் சந்தித்தவர். அகில இந்திய வானொலியின் பண்பலை தொகுப்பாளராகவும் ஊடகத்துறையில் இவரின் பங்கும் பாராட்டுதலுக்குரியது. கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பாடத்திட்ட குழுவில் உறுப்பினராக உள்ளார். மேலும் தூய அருளானந்தர் கல்லூரியில் கல்லூரி ஆளுகை குழு உறுப்பினராகவும் உள்ளார். HR என்னை உன்ன கூப்பிடுறார் எனும் தலைப்பில் மனிதவளத்துறை பற்றி தொடர் எழுதி வருகிறார். இத்தகு சிறப்புகளுக்குரிய நெறியாளர் முனைவர் இருதயராஜ் அவர்களையும் அன்போடு வரவேற்று தங்கள் இருவரையும் மீண்டும் ஒருமுறை குழுவின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது குழுமம். இறுதியானா ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நல்லது. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நல்ல ஒரு நிகழ்வில், நல்ல நாளில், நல்ல ஒரு எழுத்தாளரோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. எழுத்தாளர் மீரான் மைதீன் நாஞ்சில் நாட்டுக்காரர். நாஞ்சில் நாடன் என்றாலே ஒரு நல்ல ஒரு எழுத்து சுவையும் கனிகள் நிறைந்த ஒரு சுவையும் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால் அந்த நாஞ்சில் நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய நமது எழுத்தாளர் பண்பாளர் மீரான் மைதீன் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் இந்த வாருங்கள் படைப்போம் நிகழ்விற்கு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த மகிழ்ச்சி உங்களுடைய இந்த வாருங்கள் படைப்போம் அந்த நிகழ்வுல வந்து பங்கெடுக்கிறதுல ஒரு நீண்ட தொடராக நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில இப்படியான ஒரு தருணத்துல வந்து உங்களோடு நான் வந்து உரையாடுறதுக்காக வந்திருக்கக்கூடியதை ரொம்ப மகிழ்வாகவே நான் உணர்ந்தேன். ஒரு கொஞ்சம் வெளியூர்ல உட்கார்ந்துட்டு உங்ககிட்ட இந்த இணைய வசதியின் வாயிலாக நாம் பேசுறதுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு நாம மகிழ்ச்சியா உரையாடலாம்னு நினைக்கிறேன்னா வாங்க பேசுவோம். கண்டிப்பா. நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி நாஞ்சில் நாட்டுக்காரருடைய எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுடைய பேச்சும் சரி, ஒரு அன்பு கலந்த ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு உயிர் கலந்த ஒரு வார்த்தை இருக்கும், உணர்வு கலந்த ஒரு எழுத்தாற்றல் இருக்கும். நான் வந்து பாளையங்கோட்டை தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எழுத்தாளர் பொன்னியலன் அவர்கள் ஒரு முறை வந்திருந்தாரு. அப்ப அவர் பேசுற அந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஒரு எழுத்தின் மீது, வாசிப்பின் மீது இன்னொரு ஆர்வத்தை அவர் வந்து தந்தார். ஒரே ஒரு உருவகம் மூலமா சொன்னார். அப்ப வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்து இலங்கை தமிழர் சிக்கல் வந்து போயிட்டு இருந்த போது அப்ப அந்த நேரத்துல அவர் வந்து பேச கூப்பிட்டுருந்தோம். அவர் பேசிய ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப நெருக்கமா அமைஞ்சது. என்ன அப்படின்னா, குரல் கொடுப்பது என்பது சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டும். ஒரு பேருந்து செல்கிறது என்றால் நீங்கள் இறங்க வேண்டிய இடத்திற்கு முன்பாக ஒரு 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே என் ஊரு வருது இறக்கி விடுங்க என்று சொன்னால் யாரும் இறக்கி விட மாட்டார்கள். தேவையில்லாமல் கத்துகிறான் என்று நம்மை திட்டுவார்கள். அல்லது நாம் இறங்க வேண்டிய இடத்தை தாண்டி செல்லும் பொழுது நாம் குரல் கொடுத்தாலும் கண்டிப்பாக
அந்த குரல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் நிறுத்தம் வருவதற்கு சற்று முன்பாக அல்லது நிறுத்தம் வந்த உடனே நாம் குரல் கொடுக்கும் பொழுது அந்த குரலுக்கு மதிப்பு இருக்கும். ஆதலால் எப்பொழுது சிக்கல் வருகிறதோ அப்போது எல்லோரும் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கும் பொழுது அந்த குரல் மதிப்புமிக்க குரலாக மாறும் அப்படிங்கிறத சொன்ன அதை கேட்ட சமயத்துல எப்படி ஒரு பிரச்சனைய இவ்வளவு லாவகமா இவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அந்த எழுத்தாற்றல் மீது எனக்கு ஒரு பிரமிப்பு வந்தது. அவர் சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியவர். அவரும் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் என்பது எனக்கு தெரியும். உங்களுடைய எழுத்து, உங்களுடைய சிறுகதை, உங்களுடைய நாவல் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய எழுத்தாளனுடைய படைப்பை இவ்வளவு நாளாக நான் வாசிக்காமல் விட்டு விட்டேனே என்ற ஒரு குற்ற உணர்வும் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ஒரு சில கதைகளை நான் படித்திருக்கின்றேன். ஆனால் இவ்வளவு அருமையான ஒரு எழுத்தாற்றலும் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு நயமும் இருக்கக்கூடிய எழுத்தை நான் இவ்வளவு நாளாக தொடர்ந்து வாசிக்காமல் விட்டு விட்டனே என்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது. அந்த வருத்தத்திற்கு ஈடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த ஒரு நிகழ்வை பார்க்கின்றேன். அதனால் இப்பொழுது முதல் கேள்வியாக உங்களிடம் நாம் கேட்பது, ஐயா, இந்த எழுத்துத்துறையில உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது அந்த விதை எங்கு தூவப்பட்டது? எழுத்துன்னா என்னுடைய தாப்பனார் வந்து ஒரு நாடக எழுத்தாளராக இருந்தார் அந்த காலத்துல. கன்னியாகுமரி மாவட்டத்துல அவர் தமிழ் மலையாளம் 2 மொழிகள்லயுமே வந்து புலமையுடைய ஒரு நாடக எழுத்தாளராக இருந்தாரு. ஒரு 100க்கு மேற்பட்ட நாடகங்களை எழுதி அவரே வந்து அந்த காலத்துல நடிச்சிருக்காரு. முழுக்க முழுக்க என்னுடைய எழுத்து நான் சின்ன வயசுலயே அவரை பார்த்து அது மாதிரியான ஒரு அந்த விஷயம்தான் எனக்கு வந்து அந்த எழுத்தாக மலர்ந்துங்கிறது எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அது இருக்குது. அதுக்கப்புறம் பிறகு தொடர்ந்து என்னுடைய வாசிப்பு, வெளியே வந்து புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சது, அந்த வாசிப்புகளின் வாயிலாக, அப்புறம் நம்ம இந்த சமூகத்தை அவதானிக்கக்கூடிய அவதானங்கள் வாயிலாக, நம்ம மனசுக்குள்ள ஏற்கனவே படிஞ்சு இருக்கக்கூடிய நினைவு. எங்க பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க, ரொம்ப சின்ன வயசுல நிறைய கதைகள் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப அற்புதமான கதைகள். அந்த பாட்டி நான் என்னுடைய நிறைய கதைகள் அவைகளை நான் எழுதி அவங்க கிட்ட வந்து அந்த கதை கேட்காத இரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த ஒரு கதையை ஒரு பெரிய பெரும் கதையாடல்களா இருக்கும். அந்த பெருங்கதைகளை எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்லிட்டே தூங்கி போடுவாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த ஞாபகம் வச்சு அந்த இடத்துல இருந்து திரும்ப கேட்கும். இப்படியே ஒரு 6 மாசம் 7 மாசம் கூட அந்த பெருங்கதைகள் வந்து போயிட்டு இருந்த அந்த நினைவுகள் எல்லாம் இருக்கும். அப்படி மனசுக்குள்ள பதிஞ்சிருந்த விஷயங்கள், அவதானங்கள், அவைகள் தான் வந்து எழுத தூண்டிச்சு. இன்னும் அது கூட உள்ளுக்குள்ள ஒரு விருப்பமா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட நான் நினைக்கிறேன். அப்படித்தான் என்னுடைய எழுத்துகள் வந்துச்சு. நான் ரொம்ப லாங் ஒரு 92ல எழுத ஆரம்பிச்சிட்டேன். 92ல இருந்தே. ஆனா என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு வந்து 98ல தான், 1998 வந்துச்சு. என்னுடைய முதல் நாவல் 2002ல புத்தகமா வந்துச்சு. அப்படியாக தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக எழுத்துல இயங்கிட்டு இருக்கு. நீங்க பொன்னியின் அண்ணாச்சி பத்தி பேசுறதுனால நான் சொல்றேன், அவரோட மத்திய சாகித்ய அகாடமிக்காக அவரை பத்தின ஒரு டாக்குமெண்ட் ஆவணப்படத்தை வந்து அந்த படத்தை நான் தான் இயக்கியிருந்தேன். அவரோட பத்தின ஆவணப்படம் மட்டுமில்ல, அவங்களுடைய தாயார் பொன்னியிலன் அவர்களுடைய தாயார் அழகிய நாயகி அம்மாள் கவலை அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருந்தாங்க. அவங்கள பத்தி 1998 முதல் டாக்குமெண்ட் பிலிம் நான் தான் பண்ணேன். அவைகள் எல்லாம் இன்றைக்கு கிடைக்குது. அது ஒரு தகவல் கூடுதலாக உங்க கேள்விக்கு வெளியே ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளரை ஒரு சக புகழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய கொடை. அது உங்கள்கிட்ட இருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. இரண்டாவது கேள்வி என்ன, ரெண்டாவது கேள்வி இப்படி ஒரு கேள்வியா போகுது அப்படின்னு நீங்க நினைச்சிட வேணாம். நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்பாங்க. நான் எழுத்தாளர். சரி, அதெல்லாம் சரி, சாப்பாட்டுக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டாவது வரும். அந்த அடிப்படையில நீங்க வந்து ஒரு வளமை மிக்க எழுத்தாளர், ஒரு வளமை மிக்க ஒரு பொருள் கொண்டவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில எப்படி இதை ரெண்டையும் சரிப்படுத்திக்கிறீங்க? இல்ல, நான் வந்து அடிப்படையில நாங்க வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம். எங்க தந்தை வந்து வியாபாரம் செய்துட்டு இருந்தார். அதனால அந்த வியாபாரங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. நான் ஒரு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு நான் சென்னையில வந்து சினிமாவுக்கு திரைத்துறைக்காக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா கஷ்டப்பட்டு இருந்த காலகட்டங்கள். அதுக்கப்புறம் அது வந்து 2-3 படங்கள் ஒர்க் பண்ணிட்டு, ஆனா நான் ஊருக்கு போற நேரங்கள்ல என்னுடைய வணிகங்கள்ல ஈடுபட்டு இருந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நான் இப்பவும் நிறைய பேர் எழுதுறவங்களுக்கு நிறைய பேர் சொல்றது, நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு வேலை பாருங்க, நீங்க வேலை பார்க்காம எழுதுறதுக்கு போகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். வேலைன்னு சொல்லக்கூடியது ஒருவேளை சிலது அரசு வேலை வாய்ப்பா இருக்கலாம், தனியார் வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம். அவைகள் எல்லாமே வந்து நீங்க வந்து நமக்கு வந்து பலன் தரும்.
ஏன்னா பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒரு அடிப்படை தேவையான ஒரு விஷயமா. இதுக்கெல்லாம் ஒரு 2-3 ஆண்டுகள் நான் வெளிநாடுல ஜிட்டாவில் வந்து ஒரு 2-3 வெளிநாடுகள்ல அங்கேயும் வந்து எங்களுடைய சகோதரர் ஒரு வணிகம் செய்து இருந்தார். அவரோடு இணைந்து அந்த வணிகம் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு 2-3 ஆண்டுகள் செய்திருந்தேன். அந்த அப்போ நான் அப்சர்வ் பண்ண அந்த அனுபவங்கள்ல இருந்து வெளிவந்ததுதான் என்னுடைய அஜ்னபி நாவல். அந்த அனுபவங்கள், அந்த நீண்ட பார்வை, அவைகளுக்குள்ளிருந்து எழுதுனதுதான் அஜ்னபி நாவல். அது ஒரு தமிழ்ல வந்து கிட்டத்தட்ட இப்போ காலச்சூடுல இருந்து வந்துருக்கக்கூடிய அந்த நாவல் 14வது பதிப்போ என்னவோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த நாவல் தான் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் படம் பண்றதுக்காக வாங்கியிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் அதுல இருக்குது. ஆமா, இப்படி வந்து அதனால எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து வெறுமனே எழுதிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க அல்ல. அவங்க இந்த சமூகத்தினுடைய எல்லாமுமாக எல்லாரையும் போல இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கும்போதுதான் அவங்க எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கவும் முடியும். எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அல்லது வந்து இந்த வாழ்வினுடைய எல்லா கூறுகளையும் வந்து அவங்க வந்து உள்வாங்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கடமையும், சமூக கடமையும். நான் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சும்மா உட்கார்ந்துருந்தா அது அது எப்படி அதை கொஞ்சம் நினைச்சு பாக்குறதுக்கே கொஞ்சம் அது சிரமமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அதனால ஏன்னா இந்த வகையான வணிகம் இது மாதிரியான இப்பவும் தொடர்ந்து அவைகள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். இவைகள் வந்து ஏன்னா நமக்கு அன்றாட தேவை, பொருளாதார தேவை தான் ரொம்ப மிக முக்கியமான மனிதர்களுக்கு. நீங்க கதை இல்லாம கூட நீங்க வாழ்ந்துட முடியும். அதே நேரத்துல வந்து அடிப்படை தேவைகள் இல்லாம வாழ்றது கடினம். அதனால வந்து ஒரு எழுத்து துறைக்கு வரக்கூடியவங்களாக யாராக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு பணி அப்படிங்கிறது அத்தியாவசியமா. ஏன்னா எழுத்தை நம்பி இங்க வாழ்றது அப்படின்னு சொல்லக்கூடியதோ அல்லது எழுத்து நமக்கு சோறு போடும் அப்படின்னு சொல்லக்கூடியதோ ஒரு கட்டம் கடந்து ஏதேனும் ஒரு அற்புதங்கள் நிகழலாம். மேபி அப்படியான இப்ப நாங்க வந்து ஒரு சினிமாவுக்காக ஒரு கதை எழுதுறோம், அவைகள் விற்கப்படுகிறது. அப்படியான அற்புதங்கள் நிகழ்கிற பொழுது அது வேறு வகையான விஷயமா இருக்கும். மற்றபடி ஒரு அடிப்படையில சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கடினமான விஷயம் தான். அப்படிதான் நான் பாக்குறேன். அதனால வந்து அடிப்படை ஆதாரமாக ஒரு வேலை, வருமானம் தரக்கூடிய ஒரு பணி அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. நிச்சயமா அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. நன்றி. நான் அந்த அஜ்னபி நாவலை பத்தி கடைசி ஒரு 2-3 கேள்விகளா அதை நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்றத நீங்களே தொடங்குனதுனால அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். 300 பக்கங்கள் உள்ளது. ரொம்ப ஆர்வமா நான் சொல்றேன்னா அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்தது. ஆவல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மன வலி அதிகமா இருந்தது அந்த கதையை படிச்சு முடிக்கும் பொழுது. அஜ்னபி அப்படிங்கிறது மற்றவங்களுக்காக நான் சொல்றேன், அரபி மொழியில நம்ம அந்நியர் அல்லது வந்தேரின்னு சொல்ற மாதிரி அரபியில வந்து அஜ்னபி அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது நம்ம இப்ப வடக்கு பக்கம் போகும்போது நம்மளையெல்லாம் மொத்தமா மதராசின்னு சொல்லுவாங்க, கேரளா பக்கம் போது பாண்டி நாட்டுக்காரங்கன்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒரு அடையாள மொழியா இருந்தாலும் அது வந்து அஜ்னபிங்கிறது ஒரு வலி நிறைந்த ஒரு வார்த்தை. நம்ம அரபு நாடுகள்ல போகும்போது அந்த அரபு நாட்டினுடைய வெப்பத்தை விட மன வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். நானும் அந்த ஊர்ல குவைத்துல ஒரு 6 மாதம் இருந்தேன். அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்காம நான் வந்துட்டேன். ஸோ அந்த நாவலோட நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் படுகிற வேதனை ஒவ்வொன்றையும் அவ்வளவு விவரித்த விதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு திரைக்கதைக்கு உண்டான ஒரு தகுதியான ஒரு கதை, ஒரு தகுதியான ஒரு நாவல் அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்கும் பொழுது அதையும் சரியான ஒரு இயக்குனர் உங்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க கதைக்கு கிடைத்த ஒரு பெருமை என்பதை தாண்டி மக்கள் படக்கூடிய வலியை, வேதனையை எல்லோரும் தெரிவதற்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த அஜ்னபி உருவாக்கப்பட்டது நீங்க அங்க போனதுனால அந்த சூழல் உங்களை வந்து பாதித்து அந்த கதை எழுதுனதா நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து உங்களை பாதித்த எல்லா நாட்டுக்காரங்களையும் சொல்லியிருக்கீங்க. அதுல அதிகமா பாதித்த உங்களுடைய அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறது யார்? அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முந்தைய ஒரு வாழ்க்கை தான். அந்த நாவல் வந்து இந்தியாவில தேவகவுடா பிரதமராக இருக்கிறதுல இருந்து அந்த நாவல் தோணும். அது காலகட்டத்தை சொல்றதுக்காக நான் அங்க இருந்து அந்த கதையை துவங்கியிருப்பேன். ஆனா இன்றைக்கு ஒரு ஒரு உலகம் வந்து இன்றைக்கு ஒரு 2000ற்கு பிறகு உலகம் ஒரு புரட்டி போட்டது போன்ற வளர்ச்சி உலகம் சந்திச்சிருக்கு. முந்தைய காலம் போல இல்லை, 80-90கள் இருந்த காலம் போல இன்னைக்கு இல்லை. அது கிட்டத்தட்ட எப்படி செய்திருக்குன்னா ஒரு 2000 வருஷத்தை நமக்கு வேற மாதிரியாக இன்னைக்கு தந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். என்னுடைய அஜ்னபி நாவல் எழுதப்பட்ட காலத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு மனைவி அவங்க கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு
25 நாளத்துக்கு பிறகு 30 நாளத்துக்கு பிறகு அங்க போய் கிடைக்கும். அப்புறம் அவர் அங்கிருந்து ஒரு பதில் எழுதுனா அது ஒரு மாசம் கழிச்சு இங்க வந்து கிடைக்கும். ஒரு 2 பேருக்கு ஒரு கடித பரிமாற்றத்துக்கே ஒரு 2 மாத காலம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க அதுக்குள்ளதான் அவங்க சந்திச்சுக்கிறோம், ஊர்ல இருக்கக்கூடிய தகவலும். கல்யாணம்னா ஒரு வீடியோ கேசட் எடுத்து பதிச்சு அனுப்பி வைக்கிறது, இப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 2000க்கு பிறகு படிப்படியாக அந்த வளர்ச்சி, நவீன வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம அந்த ஜூம் மீட்டிங் மாதிரி இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாமே கூடி அவங்களே காலை மாலை எல்லாம் உரையாடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து இன்னைக்கு நிகழ்ந்துட்டு ஒரு மாற்றத்தை நம்ம இன்னைக்கு நாவலுக்கு பிறகான ஒரு காலமாக வச்சு பார்க்கலாம். ஆனாலும் கூட அந்த மனிதன் வந்து எல்லா மனிதனுக்குமே இந்த வாழ்வின் மீதான ஒரு ஆசை இருக்கும். வாழ்வின் மீதான ஆசை அப்படின்னு சொல்லதை விட தான் சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக அவர்கள் மீது ஒரு அன்பின் நிமித்தமான காரியங்கள் தான் உலகத்தில் நிகழ்ந்துட்டே இருக்கு, மனிதர்கள் செய்துட்டே இருக்காங்க. அப்படி ஒரு அன்பின் நிமித்தமான காரியங்கள்ல தான் இந்த எல்லாவற்றையும் கடந்து போய் ஏதாவது ஒரு வகையில பொருளீட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதனுக்கு வந்து ரொம்ப அடிப்படையாக இருக்கு. அப்போ இயல்பா எங்க கொஞ்சம் அதிகமான பொருளீட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது அரபு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வெக்கை பிரதேசம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய பணி வாய்ப்பாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அமைஞ்சிருந்துச்சு. அது நமக்கு மட்டுமல்ல, இந்தியா போன்ற நாடுகள் அல்லது பக்கத்தில் பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இன்னும் அந்த அரபு நாடுகளை சுற்றி இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிகள் இருக்கக்கூடிய நாடுகள், இங்க கிழக்காசியால இருக்கக்கூடிய இந்தோனேசியா, இந்த நாடுகள், இந்தோனேசியா, மலேசியா, இப்படி எல்லா நாடுகளையும் நாம பார்க்கணும். இப்ப அந்நியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல், அஜ்னபி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் வந்து அவ்வளவு கடுமையான ஒரு சொல்லாக பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அந்த நாட்டை சாராதவர்கள், அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து இப்ப சவுதி அரேபியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு ஏமன் நாட்டுக்காரர் அஜ்னபி தான். அவர் அரபு பேசுறவரா இருந்தாலும் அவருக்கு அஜ்னபி. அந்த நாட்டை சாராதவர்கள், அந்த நாடே உரிமை இல்லாத மற்றவர்கள் எல்லாருமே அஜ்னபி தான். ஆனா அவர்களுக்கு அரபு அஜ்னபிகளை விட இந்த இன்னும் பொருளாதார வளர்ச்சி அடையாத பலகீனமான இந்தியா, பாகிஸ்தான் அல்லது இங்க சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், நேபாளில இருந்து கூட நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களெல்லாம் இருக்கக்கூடிய அஜ்னபிக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, அவ்வளவுதான். அப்ப எல்லாமே உலகத்துல வந்து ஒரு பண மதிப்போடு, பிரார்த்தனையிலிருந்து வழிபாடுகளிலிருந்து எல்லாவற்றுக்கு பின்னாலும் ஒரு பண மதிப்பு இருப்பதை நாம் நுட்பமாக கவனிக்க. அந்த பண மதிப்போடு தான் இந்த உலகம் வந்து மனிதர்களை கட்டமைக்கிறது. அப்ப அந்த கட்டமைப்போடு தான் அவங்க பார்ப்பாங்க. அப்ப அந்த அஜ்னபி அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு முழுக்க அந்த நாவல் வந்து நடக்கக்கூடியது ஒரு சவுதி அரபு நாட்டுக்குள்ளதான் அந்த நாவல் நடக்குது. அது இங்க இல்லை. அந்த நாவலுடைய பாத்திரங்கள் எல்லோருமே பல நாட்டுக்காரர், தக்ரோனிகள் நைஜீரியக்காரர்களை தக்ரோனிகள் சொல்லுவாங்க, ஆப்கானிஸ்தானி, இப்படி இவர்களுடைய உரையாடல், இவர்களுடைய வாழ்க்கை, இவங்க எல்லாருமே அவங்க பங்களாதேஷ், இப்படி எல்லாருக்கும் பக்கத்துலயுமே எல்லாருக்கும் ஒரு எங்க யாருக்கா ஒருத்தருக்காக அவங்க எல்லாம் கடின போராடி வாழ முடியும். அந்த வாழ்வினுடைய ஒரு பெரும் துயரத்தை, அல்லது இன்னும் ரொம்ப சொல்ல போனா அரபு நாடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல அந்த கனவின் மீது ஒரு 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 அதிர்வை உருவாக்கிய நாவல் அப்படின்னு கூட சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து முதலாக அந்த வாழ்வு பற்றி எழுதப்பட்ட நாவல் அதுதான். நான் அதுக்கு முன்னாடி அந்த அஜ்னபி நாவல் வருவதற்கு முன்னமே நான் வந்து 1999 வந்து மஜ்னூன் அப்படின்னு ஒரு குறுநாவல் எழுதியிருந்தேன். அந்த மஜ்னூன் குறுநாவல் வந்து கணையாளியில வந்து சிகர குறுநாவலாக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த குறுநாவலுடைய ஒரு எக்ஸ்பேண்ட், அந்த குறுநாவலுடைய ஒரு நீண்ட விரிவாக்கம் தான் மஜ்னூன் அஜ்னபி நாவலாக இருந்த விஷயம். ஆனா இன்றைக்கு அதை வந்து வாசிக்கக்கூடியவங்க பல பிரதேசங்கள் அதை வாசிக்கிறாங்க. இலங்கை, நிறைய பகுதிகள், அது அரபு நாடுகள்ல நான் இப்ப அதுக்கப்புறம் ஒரு எழுத்தாளராக அந்த நாடுகளுக்கு நான் போயிட்டு வரும்போது அந்த நாவல் எவ்வளவு பெரிய தாக்கத்தை அவங்க கிட்ட உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இந்த பாத்திரம் அப்படின்னு சொன்னா எல்லா பாத்திரங்கள், ஏதாவது ஒரு பாத்திரங்கள், என்னுடைய எழுத்து முறை அப்படின்னு சொல்லக்கூடியது நான் இல்லாத ஒரு எழுத்தை எப்போதும் நான் எழுத விரும்புறது. ஆமா, ஒருவேளை அல்லது அந்த எழுத்துக்களை எல்லாம் தூக்கி என் மேல போட்டுக்கிற ஒரு ஹேபிட் எனக்கு. அதனால வந்து அதோட உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லும் ரொம்ப காத்திரமா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிற்பாடு நான் வாசகனாக வாசிக்கிற பொழுது கூட என்னால் அதை உணர முடியும். அதனால வந்து என்னன்னா அந்த நாவல் வந்து அந்த நாவலுடைய எல்லா பாத்திரங்களும் யாராவது ஒருத்தர் அந்த பாத்திரங்களை பத்தி இப்போ என்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. பல வருஷங்களுக்கு, பல காலங்களுக்கு பிறகு
அந்த நாவல் நாவல் இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷா புதுசா வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அதனுடைய விஷயமாக பார்க்க முடியும். அதுல இருக்கக்கூடிய அனுஷாவை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. அதுல அந்த நாவல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் கதாபாத்திரம், நேரடியாக அந்த நாவல்ல பங்காற்றக்கூடிய அந்த பெண் கதாபாத்திரம் ஒரு இந்தோனேசிய ஒரு தீவுல இருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்க அவங்க அங்க ஒரு அரபு வீட்டுல வந்து பணி செய்யக்கூடிய படிப்பொண்ணாக இருப்பாங்க. ஒரு பிலிப்பைனி அந்த 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 வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு பிலிப்பைனி இருப்பான். அந்த அந்த வீட்டுக்குள்ளே இன்னொரு வேலைக்காரனாக அந்த நாவலுடைய மைய பாத்திரமா இருக்கக்கூடிய பைசல் இருப்பான். அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய அரபிகள் துவைஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக மூர்க்கமான ஒரு அரபி, அபு ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிமையான அரபி. இன்னும் இது மாதிரி ஏராளமாக நம்ம கற்பனை செய்யக்கூடிய நம்ம ஓரளவுக்கு நமக்கு நம்ம கற்பனை செய்ய முடியாதுன்னு கூட நமக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கான வினோதமான மனிதர்கள் நிறைய நாவலுக்கு கொண்டுவாங்க. நிறைய பேர் தொடர்ச்சியாக அதை வாசிக்கிறாங்க. இப்பவும் அதை வந்து ஃப்ரெஷ்ஷா படிச்சுட்டு எங்கிட்ட பேசுறவங்களுடைய வச்சுதான் நான் வந்து என்ன பண்றேன், அந்த நாவல் இன்னும் வந்து அவ்வளவு காத்திரமா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு புரியும். அதனால எல்லா பாத்திரங்களும் ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கும். ஒரு ரசனை. இந்த நாவலை நான் வந்து படிச்சு வேற யாராவது படிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி, குறிப்பா இந்த ராமநாதபுரம் இந்த பக்கம் உள்ளவங்க அரபு நாடுகள்ல கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க, சிங்கப்பூர் மலேசியா பக்கம். ஏன்னா மணி ஆர்டர் எக்கானமி தான் அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இந்த நாவலை படிச்சிருக்காங்க. நிறைய பேர் நீங்க அந்த நாவல் வந்து அந்த நாவலோட வாசக பரப்பு அதீதமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த மஜ்னூன் குறுநாவல மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில பாடமா வச்சிருந்தாங்க. அதனால அந்த பெரும்பாலும் அந்த பெல்ட்ல இருக்க எல்லா கல்லூரிகள்லயும் அந்த கதையை படிச்சவங்க இருக்காங்க. அப்போ அதனால வந்து இன்னும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க லைவ்ல இப்பவும் அந்த ஒவ்வொரு பதிப்பும் இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா அடுத்தால ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பதிப்பு போடுற அளவுக்கு வந்து இப்ப அமேசான் கிண்டில் எல்லாம் கிடைக்கிறதுனால அதோட வாசிப்பு வந்து ரொம்ப அதிகப்படுத்திருக்கு. அது நியூசிலாந்துல இருந்து வாசிச்ச 1-2 வாசகர்கள் அங்க இருக்கக்கூடிய லைப்ரரியில அந்த புத்தகம் எடுத்தவங்க எல்லாம் கூட என்ன தொடர்பு கொண்டு பேசினது அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட அகண்ட உலகைத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றிங்கய்யா. உங்களுடைய எழுத்து நீங்களே அதுல சொல்லியிருக்கீங்க உங்களுடைய வலைதளத்துல, என்னுடைய எழுத்து எல்லாமே உங்களுடைய சொந்த கதையா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க. ஒரு எழுத்தாளன் எழுதும் பொழுது கண்டிப்பாக இது எனக்கான பாத்திரம், எனக்கான ஒரு கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த எழுத்தாளர் ஒரு வலிமை மிக்க எழுத்தாளராக மாறுகிறார். அப்படி உங்களுடைய கதைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இது உங்களுக்கே நடந்ததா, அல்லது வேற ஒருத்தருடைய வலிய வேதனையை தாங்கி நீங்க எழுதியிருக்கீங்களா, அதுதான் அந்த கதையினுடைய வலு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பெரும்பாலும் உங்களுடைய கதைகள் குறிப்பா பார்த்தோம்னா மாமரத்தின் அப்பா அம்மா மற்றும் வளர்ப்பு தந்தையின் கதை, அப்புறம் பலாமரம் நிற்கும் புதிய வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருக்கின்றான், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மரம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றா எனக்கு தெரிய வருது. ஒருவேளை கன்னியாகுமரி வந்து மரங்கள் நிறைந்த ஒரு பகுதினால அப்படி ஒரு ஈர்ப்பா இல்ல வேற எதுவுமா? இல்ல இனி என்னுடைய பொதுவா வந்து ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது நாம அந்த இயற்கையில இருந்து மனிதன் பிரிச்சு இருக்க முடியாது. மனிதனோட வந்து மிகப்பெரிய அளவுல இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது இயற்கை ஒன்று. இந்த இயற்கையினுடைய ஒரு அம்சம். இந்த இயற்கையினுடைய நிறைய பேரம்சங்கள் இருக்கு, சிற்றம்சங்கள் இருக்கு. அவைகள்ல வந்து மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒரு பெரிய மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிர். என்னுடைய கலுங்குப்பட்டாள நாவல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த இந்த வகையான நீர், நிலம், இந்த மரம், இவைகளுடைய சிதைவுகள், இவைகளுடைய அழிவுகள், அவை மனுஷன் எப்படி அதை அழிச்சிட்டு வந்து அனாயசமா கடந்து போறான் அப்படின்னு சொல்லக்கூடிய வலி நிறைந்த ஒரு வேடிக்கையான கதையாக அவைகள் இருந்துச்சு. அப்போ இங்க வந்து மாமரத்தின் அப்பா அம்மா மற்றும் வளர்ப்பு தந்தையின் கதை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தா அது ஒரு அபரீதமான காதல் கதை மாதிரி தெரியும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில இயற்கையை வந்து யாசிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கணும். அது மாதிரி பலாமரம் கிளம்பி இயற்கை நேசிப்பு என்பது ஒரு புறம் இருந்தாலும் அதுல அந்த வழிந்தோடக்கூடிய காதல் என்பது இன்னொரு சுவாரஸ்யம். அதுல சுவாரஸ்யம் நீங்க மனிதன் இப்ப நீங்க ஒரு நமக்கு இந்த உலகத்துல நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இயற்கை, உயிர்கள் சொல்லும் போது பரஸ்பரமா ஈர்ப்புடைய ஆண் பெண் உயிர்கள் இப்படித்தான் இருக்கு மனிதர்கள். அதனால திரும்ப திரும்ப அவைகளுக்குள்ளதான் மனிதர்கள் இயங்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அங்கதான் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கு. இன்னும் சொல்லலாம், நீங்க இப்போ பலாமரம் அந்த மாமரத்தின் அப்பா அம்மா அந்த கதையை படிச்சுக்கிறவங்க என் கதையான்னு கேட்பாங்க. நீங்க வந்து இனி என்னுடைய ரோஜாப்பூ கைத்தொண்டுன்னு ஒரு சிறுகதை இருக்கு, கவர்னர் பத்தா தொகுப்புல இருக்கு. அப்புறம் கொழும்பு குதிரைன்னு ஒரு சிறுகதை இருக்கு, அது ரோசம்மா பிபி சிறுகதை தொகுப்புல இருக்கு.
இவைகள் எல்லாவற்றையும் படிக்கிறவங்க எல்லாமே உடனடியாக கேட்பாங்க. அது உங்க கதையா உங்க கதையா. இது மட்டுமில்லை, எல்லா கதை எல்லாவற்றையுமே வந்து அதை வந்து அப்படி கேட்பாங்க. அது நான் தான் முதலே சொன்னேன், கதைகளை நான் என் மீது எடுத்து போட்டுக் கொள்கிறேன். ஆமா, நான் அது எனக்குள்ள என் மீது எடுத்து போடாம அந்த கதையை வந்து எனக்கு எழுதுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அந்நியமாயிடுது. அப்படி ஒரு அந்நியமா உட்கார்ந்துட்டு ஒரு கதை எழுதுறதுங்கிறது அது எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு அது 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 அந்நியமா தான் இருக்கும்னு தான் நான் நினைப்பேன். அதனால வந்து அந்த கதையை வேக வேகமாக என் மேல நான் எடுத்துக்கிறதுனால அது ஏன் கதை போல வந்து வாசிக்கக்கூடிய வாசகர்களுக்கு, இன்னும் நல்ல வாசகர்களுக்கு அவங்க வாசிக்கும் போது அது அவங்களுடைய கதையாவும் மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. ஆமா, மரம் சொல்லக்கூடியது நமக்கு ரொம்ப ஒண்ணு சங்க இலக்கியத்திலிருந்தே நாம் மரமும் மனிதர்களுக்குமான இலக்கிய அந்த தொடர்புகள் எல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். என்னுடைய கதைகள்ல நிறைய கதை, என்னுடைய நாவல் ஓதியறியப்படாத முட்டைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் வந்து அதோட பெரிய ரோல் இருக்கு. ஒரு பள்ளி வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வேப்ப மரத்தினுடைய வாழ்வு அந்த நாவலுக்குள்ள பதிவு செய்திருப்பேன். இப்படி நிறைய இருக்கும். மஞ்சநாத்தி மரம், இவைகளை பத்தி நான் நிறைய பதிவு செய்திருப்பேன். அந்த பலாமரனுக்கு வீட்டு கிளம்பி கொண்டிருக்கிறான் போது அது கிட்டத்தட்ட அந்த மரத்தையும் ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல வந்து தனக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றாக பார்க்கணும். அதனாலதான் அந்த மரத்துக்கு பக்கத்துல சிறுநீர் கழிக்கிறது கூட போக மாட்டான் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ளாடி வந்து நெருங்குது. இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களும் மனிதனுக்கு மிக நெருக்கமாக அவனுடைய ஆத்மார்த்தமான ஒன்றாக நெருங்கக்கூடிய வாழ்வியல் அனுபவம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம எங்கேயோ ஒரு வகையில நம்ம எழுதியிருப்போம். வாசிக்கிறவங்க அந்த வாசக பரப்புக்குள்ளாடி இருந்து தன்னுடைய ஞாபக பரப்பை அதுக்குள்ள இணைச்சுக்கிட்டு இதுல பலாமரம் நிற்கும் புதிய வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருக்கின்றான். அந்த இதுல ஒரு சில வரிகளை வந்து நான் சொல்லி ஆகணும். எல்லாவற்றையும் உயிருள்ளதாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பைத்தியக்காரத்தனா அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு வரி வந்திருக்கும். உயிருள்ளதா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா உணர்வுள்ளதா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அடுத்த ஒரு லைன் வந்து வந்திருக்கும். ஒவ்வொரு பக்கமும் வந்து பைத்தியக்காரத்தனமும் அழகுதானே அப்படின்னு அழகானது தானே அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும். இதுல ஒவ்வொரு அதாவது சின்ன ஒரு ஒரு செய்தியா இருந்தாலும் அந்த வார்த்தைகளால நிரப்புறது அப்படிங்கிறது ஒரு தனி கலை. இந்த கலை வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கு. இந்த கதையில எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி ஐயா, என்ன அப்படின்னா, உடமஸ்தான் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி கடைசி வரையா எனக்கு என்னால புரிஞ்சுக்க முடியல. உடமஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது முதலாளி, அந்த உரிமையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்ல அதே உரிமையாளர் ஒரு ஒரு ரவுடி பேபி மாதிரி இருக்கு, அவங்களுக்கும் இடம் கொடுத்து வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது. ஆமா ஆமா, இல்ல அந்த மனிதர்கள் வந்து பல பல அழகுகளால அவன்கிட்ட வந்து அவனுக்கு நிறைய இருக்கு. அவன் ஒருதன் அல்ல, அவன் வந்து ஏராளமான அந்த ஒருதன் தான். அந்த ஒன்று என்பது எண் அல்ல, ஒரு நம்பர் கிடையாது. அது நம்பர் இல்லாம நிறைய பேர் அவன் இருக்கிறான் மனுஷன். அதனால அவன் அந்த எந்த ஆதிக்கம் வருதோ அவைகளுக்கெல்லாம் அவன் வந்து ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தளம் மனிதனுக்குள்ள இருக்காங்க. அதனால அந்த உடமஸ்தனுக்கிட்டையும் ஒரு மல்டிபிள் நிறைய தன்மைகள் அவனுக்குள்ளாடி இருக்கும். கதைக்குள்ளே நம்முடைய கதை மாந்தர்கள் நம்ம கிட்ட இருக்கும், நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட இருக்கும், நம்முடைய எழுத்துகள்ல இருக்கும், நாம உருவாக்கக்கூடிய கதை மாந்தர்களையும் அந்த தன்மைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்ப நம்ம இப்ப ஜூம் மீட்டிங்ல பேசுறதுக்காக வந்திருக்கோம். அதனால எல்லாரும் ஒரு சின்ன ஒரு தயார எடுப்பு ஓடி கொஞ்சம் லைட்டு அது நம்ம இன்னும் கடந்து போகும்போது வேக வேகமா இவைகள்ல இருந்து வெளியே வருவோம். நீங்க எழுதுனதுல கூட அந்த தீ வந்து காலையில சொல்லக்கூடிய அந்த கெட்ட வார்த்தைகளோட ஒரு வினோதமான அலாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா, அது நிறைய வீடுகளை நம்ம குறிப்பா சென்னையில வாடகை வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்துல ஒரு சிலர் பேசுறதெல்லாம் நமக்கு கேட்கும் பொழுது அவங்க வீடுதானே நினைச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு எல்லா வார்த்தைகளும் வேணும். வினோதமான அலாரம் வந்து எல்லாருக்குமே அந்த அலாரம் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலி வந்து அத இங்கே நண்பர்கள் சொல்லுவாங்க, அந்த கதைக்குள்ள இருந்த பாத்திரங்கள் பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த தீ கதாபாத்திரத்தை எல்லாம் ரொம்ப அதிகமாக வந்து பேசுவாங்க. ஆமா, அது மாதிரி என்னுடைய இந்த இந்த திருவாளி நாவல்ல ஒரு பாத்திரம் பிராட்டி அப்படின்னு ஒரு பாத்திரம். அவங்க வந்து அவங்களுடைய பாத்திரமும் அவ்வளவு நிறைய பேர் அதை வந்து அந்த பாத்திரத்தை கொண்டு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படி ஒரு எதிர்மறையான பாத்திரத்தை வந்து ஒரு ஹீரோ தன்மையோடு எடுத்துக்க முடியுது அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளாடியுமே வந்து அவைகள் முடங்கி கிடக்குதோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். நமக்கும் கூட யாரையா 2 பேரை கெட்ட வார்த்தை போட்டு திட்டிடலாம்னு தோணுது. ஆனா நம்ம ஏதோ ஒரு வகையாக நம்மளை ஒடுக்கிக்கிறோம்.
தீ வந்து அதை வந்து கேஷுவலா அதை யதார்த்தமா செய்துட்டு போகும்போது நமக்கு என்ன தோணுது, ஓகே அது நம்முடைய ரெப்ரசன்டேஷனா மாறிடுதோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நம்மளால அடிக்க முடியாது, இன்னொருத்தர் சட்டை போறாரு அடிக்கிறாரு சொல்லும்போது நம்ம சினிமா பார்த்து கைத்தட்டத்தானே செய்வோம். அடிக்க அது மாதிரி அப்படியான ஒரு உணர்வு தான் அடி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாமரத்தின் அப்பா அம்மா மற்றும் வளர்ப்பு தந்தையின் கதையில அந்த கதாபாத்திரம் அப்படிங்கறத தாண்டி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. என்னுடைய திருமணம், அந்த திருமணத்தை தாண்டி வரவேற்பு இருந்தது. அந்த ரிசப்ஷனுக்கு நாங்களே போக முடியல, எங்களுடைய ரிசப்ஷனுக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து வருதா புயல். அப்படி இருந்த சூழல்ல யாருமே போக முடியாதனால அப்ப அதெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து லோயலா கல்லூரியில என்னுடைய தெரிஞ்ச ஒரு நண்பரை பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், இங்கேயும் நிறைய மரங்கள் விழுந்துருச்சு, ஏதாவது ஒரு உன்னுடைய நினைவா, உன்னுடைய திருமண நாள் நினைவா ஒரு மரங்களை நட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்ன போது நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து 2 மரங்களை நட்டோம். அந்த மரம் ஏறக்குறைய இப்போ வந்து அது நடந்தது வந்து 2016, இப்ப ஏறக்குறைய 8 வருடம் ஆயிடுச்சு. அந்த ஒவ்வொரு மரமும் வளரக்கூடிய எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த மரத்தை பார்க்கும் பொழுது, அது வளரும் பொழுது நம்மளும் வளர்றோம் அப்படிங்கிற ஒரு மன உணர்வுல அந்த உளவியல் அளவுல எனக்கும் ஒரு வளர்ச்சி ஏற்படுது. அந்த மரத்தை பார்க்கும் பொழுது எனக்கும் ஒரு சந்தோஷம் வருது. அப்படிதான் இந்த மாமரத்தின் அப்பா அம்மா, அதாவது காதலியா என்னன்னு கடைசி வரை அது தெரியல, ஆனா ஒரு இனம் புரியாத காதல் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அந்த மரம் வளர்ந்துருச்சு. அந்த மரம் வளரும் பொழுது இவனை கட்டி பிடிக்க மனசு வரல, அந்த மரத்தை கட்டி பிடிச்சு இவனுடைய ஒரு ஈர்ப்பா சொல்லக்கூடிய அந்த ஒரு வர்ணிப்பு இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அதை உணர்ந்தவங்களுக்கு, அந்த இதுல இருந்தவங்களுக்கு அது வந்து நல்லாவே தெரிய வரும். இதெல்லாம் இந்த 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 மரத்தின் மீது இருக்கக்கூடிய உங்களுடைய பாசம் அப்படிங்கறத தாண்டி ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நகர்த்தக்கூடிய அந்த ஒரு விதம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இந்த ஒரு வார்த்தை வர்ணஜாலத்தை எங்க கத்துக்கிட்டீங்க? அது ஒருவேளை கத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியல எனக்கு. அது ஒரு எழுத்துன்னு சொல்லக்கூடியது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆள் மனசுக்குள்ளாடி இருக்கிறது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதீத விருப்பங்கள் அல்லது ஒரு பிறழ்வு மனநிலை, இப்படி பல அம்சங்கள் அதுக்குள்ளாடி பிளே ஆகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கதை எழுதும் போது எனக்கு வந்து எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு நினைவு எங்குள்ள மனசுக்குள்ளாடி ஓடிட்டு இருந்தது. அப்புறம் நான் அந்த நினைவுகளுக்குள்ள ஆடி இருந்து அவைகளுக்குள்ள விழுந்துருது. நம்ம ஒரு காலத்தை வந்து கடந்து போயிடும். கடந்து போய் அவைகளுக்குள்ளால இயங்கும் போது நமக்குள்ளாடி இருக்கக்கூடிய குழந்தையை நாம புதுப்பிச்சுப்போம். நமக்குள்ளாடி இருக்கக்கூடிய பைத்தியக்காரத்தனங்களை அல்லது நமக்குள்ளாடி இருக்கக்கூடிய புலமை எல்லாவற்றையும் நம்ம புதுப்பிச்சு பார்த்தாரு. அது யாரோடையும் நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா. இப்ப நமக்குள்ளாடி நாம கொண்டாடக்கூடிய குதூகலத்தினுடைய அளவு அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியே கத்தும் போதுதான் நம்ம லிமிடேஷன் வச்சுக்க வேண்டிய தேவை. நமக்குள்ள உள்முகமாக நாம பார்க்கும்போது அங்க லிமிட் அன்லிமிட்டடா தான் அவைகள் இயங்குது மனுஷனுக்கு. அந்த கதைகள்ல இருக்கக்கூடிய உணர்வு வார்த்தைகள், ஏன்னா அது நிறைய பேர் நீங்க இப்ப இந்த கேட்கிற நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க, நிறைய பேர் அதை வந்து ரொம்ப ரசிச்சு என்னுடைய அந்த கதையை அந்த கதை குறிப்பாக அந்த கதையை பிடிக்கிறவங்க என்னோட ரொம்ப அன்பானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வந்து சொல்லும் போது நான் அதை அப்படித்தான் நினைப்பேன். ஏன்னா அது அவ்வளவு உள்ளன்போடி உருவாக்கப்பட்ட ஒரு கதை. அந்த கதைக்குள்ள திரும்ப 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 அது ஒரு அன்பு பெருக்கெடுத்து ஓடின கதை அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா அதனாலதான் அவங்க சொல்லுவாங்க, இந்த ரோடெல்லாம் இடிச்சுட்டு இந்த கட்டடம் எல்லாம் இடிச்சுட்டு எல்லாம் மரம் வச்சு காடாக்கி விட்டுறணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றது. அவன் வந்து மரம் வந்து பொய் சொல்லாது, சொன்ன மாதிரி ஏமாத்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொற்கள் எல்லாம் வர்றது அவைகள். அப்புறம் அந்த மரம் வந்து அவனை பார்த்து தலையாசிக்கு. இப்ப நீங்க ஒரு 2 மரம் வருதா புயலோடு நட்டன்னு சொன்ன போது கூட நான் மனசு நினைச்சேன், நீங்க இது எம்மா இருக்க போனா அந்த மரத்தோடு ஒரு இன்டராகேட் பண்ணுங்க, விளையாடுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்படியாக இருக்கு. அதனால அந்த கதை வார்த்தைகளை எடுத்து நாம சொல்லக்கூடிய கதைகளும் அந்த கதை நம்மளோட மனசோடு எப்படி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு வார்த்தைகள் உருவாகுதுன்னு தான். வார்த்தைகள் அவைகள் வந்து வர்ணத்தோடோ அல்லது ராகத்தோடோ அல்லது எல்லாம் கலந்துமோ அந்த வார்த்தைகள் அவைகளுக்குள்ள வரும் தான் நான் நம்புறேன், நினைக்கிறேன். நன்றி. அருமையான ஒரு தெளிவான ஒரு வர்ணிப்பான ஒரு இனிப்பு மிகுந்த ஒரு சுவையாடலா இருக்கு. சுண்ணத்தொப்பி, அதுல எனக்கு நீங்க பயன்படுத்தின அந்த உருவகம் ஒண்ணு இருக்குல்ல, ஈக்கள் எடுத்த ஓலையை போல குலைந்து கிடந்தது அப்படின்னு, அதெல்லாம் ரொம்ப ஒரு அது படிச்சும் போதே அந்த கதையோட தொடக்கத்திலே ஒன்றிணையக்கூடிய ஒரு நினைப்பு வந்துருச்சு. பெரும்பாலும் நம்ம பரிசு பொருள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அன்பானவர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கும் பொழுது
எப்பவோ ஏதோ ஒரு நேரத்துல நம்ம சண்டை வரும் பொழுது அந்த பரிசு பொருள் அவங்களுடைய அன்பையும் அவங்களுடைய நட்பையும் நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்தும், நினைவுக்கு கொண்டு வரும். அப்படி பார்க்கும்பொழுது எப்பவோ தொலைஞ்ச அந்த சுண்ணத் தொப்பிய மறுபடியும் பண்ணும்போது ஒரு ஆர்வம், ஒரு பேரார்வம் உங்களுக்குள்ள வந்தாலும் அந்த சுண்ணத் பண்ணக்கூடிய அந்த ஒரு 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 பயமுறுத்தலும் உங்களுக்கு இருந்திருக்கு. அந்த அந்த ஒரு இதையும் ரெண்டையும் ஒரு நகைச்சுவையோட கொண்டு போன அந்த விதம் சரி, ரொம்ப அருமையா இருந்தது. இது உண்மையிலே இது உங்களுக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கதை தானா இல்ல வேறையா இருக்கும்? இல்ல 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 அப்படி நீங்க வழக்கம் போல எல்லா கதையும் போல அப்படியான ஒரு கதை தான். ஆமா, நீங்க எல்லா கதையும் கேட்கறது போல அந்த கேள்விதான். பட் அது வந்து இயல்பாவே வந்து இப்போதைய காலம் போல இல்லை. அதான் ஒரு 3 காலகட்டமா அந்த பிரிச்சு சுன்னத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு வந்து ஒரு காலகட்டங்கள்ல எப்படி நிகழ்ந்துச்சு, ஒரு ஒரு 70கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 70கள்ல எப்படி நடந்துச்சு, ஒரு 85 90கள்ல எப்படி நடந்துச்சு, 2000க்கு பிறகு அது எப்படி வந்து மருத்துவமனைகளுக்கு முன்னாடி மாறி போச்சு, அது மருத்துவ நிகழ்வாக பிறந்து ஒரு 6 மந்த்ல 6 மாசத்துல பிறந்து ஒரு வாரத்துக்குள்ளே அப்படி அதெல்லாம் பண்ணிக்கிற அந்த தன்மை வந்துருச்சு. அப்போ வந்து 70கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சம் வளரட்டுமே அப்படின்னு ஒரு 10 வயசு 12 வயசு 11 வயசு வரைக்கும் காத்திருக்கக்கூடிய அப்படி பண்ணக்கூடியது. அப்ப அது ஒரு பெரிய வைபோகமாக நடத்தக்கூடிய விஷயங்களாக இருந்துச்சு. அவைகளுக்குள்ள இருந்த ரசனையும் இந்த 3 காலகட்டங்கள் எப்படி வந்து மாறி இருக்கு, காலம் எப்படி ஒன்னொன்னையும் தீர்மானிச்சு மாற்றி வைக்கிறது, இலகுவாக கொடுக்குது. இந்த பண்பாடு நம்ம பண்பாடுகளுக்குள்ளேயே எவ்வளவு மாற்றங்களை காலம் நிகழ்த்தி கண்ட சொல்ல அது எப்படி எப்படி மாறி வருது. ஒரு இந்த எல்லாம் நிகழ்வதை போல பண்பாட்டுக்குள்ள நிகழக்கூடிய மாற்றங்கள் அல்லது பண்பாடுகளோடு விஞ்ஞானம் முயங்குகிற மாற்றங்கள், மருத்துவம் முயங்குகிற மாற்றங்கள், இவைகளெல்லாம் எப்படி வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றதனுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு டாக்குமெண்டேஷன் தான் அந்த கதை. ஆனாலும் நம்ம ஒரு கதையை வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் டாக்குமெண்டேஷனா வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு சரியா இருக்குன்னு தெரியாம அதை ஒரு ஒரு கலை வடிவமாக மாத்திர முடியாது, அதை வாசிக்கிறதுக்கு ஒரு ரசனையான விஷயமா மாத்திர முடியாது அந்த வாழ்வியல். அப்படி மாறிடுச்சு அந்த கதை. அப்படி மாறிக்கிட்டனாலதான் நம்மளால அந்த டாக்டர் அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல கேலி தான், ஒரு அழகான பகடின்னு தான் நான் பார்ப்பேன். அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் சொல்லுவாரு, நானே நான் வேணா பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்ல எங்களுக்கு ஓதணும் அப்படின்னு உங்க பாஸ்டர் ஒரு 4 பேரை கூட்டி நீங்க ஒரு பக்கத்துல ஓதிட்டு இருக்கீங்க, நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இப்போ நீங்க அது பொது சமூகத்துக்குள்ள மற்றவங்களுக்கு எப்படி புரியும்னு தெரியல. ஒரு இஸ்லாமிய வாசிப்பிலேயோ அல்லது இஸ்லாமிய பண்பாடுகளை விழுமியங்களை உள்வாங்கியவர்களுடைய வாசிப்பிலேயோ அது ஒரு 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 பெரிய எப்படி சொல்லக்கூடியது, அது ஒரு பேருலகை கட்டமைக்கும் தான் நான் நினைக்கிறேன். அவர் கட்டமைச்சிருக்காரு, திரும்ப திரும்ப எல்லாருமே ஆர்வத்தோடு கேட்பாங்க அந்த கதையுமே கூட. ஆமா, நன்றிங்கய்யா. அடுத்தபடியா இப்ப செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது எல்லா துறையிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது. நிறைய பேருக்கு வேலை இல்லாமை அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு ஒரு புறம் இருந்தாலும் இந்த படைப்பாளர்களுக்கான ஒரு அச்சுறுத்தலாக அது மாறுமா? ஏனென்றால் அதாவது உண்மையிலேயே சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு, அந்த மனித ஆற்றலுக்கு எல்லாமே ஒருமித்த கருத்தோடு இருக்கக்கூடிய ஒரு செயலா அது இது நம்ம செயற்கை நுண்ணறிவு மாறிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய உண்மையான அந்த ஒரு கருத்து பரிமாற்றம், உண்மையான ஒரு கருத்து செறிவு அப்படிங்கிறது அடிபடும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. ஒரு எழுத்தாளரா ஒரு சுவைமிக்க ஒரு கதையை கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை உள்ளவரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு அது இந்த கேள்வி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு மேலாகவே இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்கறாங்க. பட் எனக்கு அதுல பெரிய ஹோப் இல்லை, எனக்கு அதுல ஒரு பெரிய இது இல்லை. ஆமா, ஏன்னா நான் இன்னும் வந்து எழுத்த வந்து பேப்பர்ல பென் வச்சு எழுதிட்டு இருக்கிற ஒரு ஆள். இப்பதான் சமீபத்துல கொஞ்சம் தட்டச்சு எல்லாம் செய்யறேன். ஆனாலும் திருத்துறதுக்கு நான் பேப்பர்லயே எழுதுறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் ரொம்ப ஃப்ராங்கா சொல்ல போனா எனக்கு அது பத்தின ஐடியா கூட ரொம்ப பெருசா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் இதுல எல்லாமே இப்ப இந்த இணையதளங்கள் எல்லாவற்றையுமே காலதாமதமாய் தான் வந்து உணனுக்குள்ளே நம்ம வந்துட்டு. அதனால வந்து ஒருவேளை பின்னாடி வந்து ஏதாவது வரக்கூடியவங்க, புதுசாக வரக்கூடியவங்க அவைகள் அந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி அதை செய்யலாம். ஆனாலும் கூட இது வந்து ஒரு நாம வந்து எப்படி சொல்றது, ஒரு நாம உணவு போலதான், உற்பத்தி போலதான். அதனால அந்த எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது அதோட வேற பங்களிப்புகள் அது வரலாம், தகவல்கள் வரலாம், அறிவுசார் விஷயங்கள் அது இயங்கலாம், அல்லது விஞ்ஞான ரீதியான வேறு தன்மைகள் அது நிறைய இயங்கலாம், அல்லது ஸ்கிரிப்ட் இது மாதிரியான உருவாக்கங்கள் அவைகளுடைய பயன்பாடு வந்து
வரலாம். ஆனால் ஒரு அடிப்படையான ஒரு கதை உருவாக்குதல், ஒரு கதையை கட்டமைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல அதோட பங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு இன்னும் அதை நம்புறதுக்கு சிரமமா தான் இருக்கு. ஆனா நான் பரிபூரணமா நம்புறது இந்த எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த எழுதப்படக்கூடியது அது ஒருவேளை தட்டச்சு செய்யக்கூடிய வடிவங்கள் இப்படி வேணா மாறி வரும், அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த அதனால இந்த தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வச்சு எப்படி ஒரு சிறுகதை ஒரு மனசுக்குள்ள, ஏன்னா நம்ம அது ஒரு வடிவம் சொல்லக்கூடிய இதுதான் வடிவம் அப்படின்னு நம்மகிட்ட இல்லை இல்லையா. நான் எழுதுறது ஒரு சிறுகதை, நீங்க எழுதுறது ஒரு சிறுகதை, இன்னொருத்தர் எழுதுறது ஒரு சிறுகதை. அந்த கதை இப்படித்தான் எழுதணும் அல்லது இந்த அடிப்படையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதையும் நம்ம தீர்மானிக்க முடியும். இவைகள் எல்லாம் தீர்மானங்களுக்கு வெளியேயும் இருக்கு. அவை வெளியே இருந்து கோலேஜ் அன்இமேஜபிள், நம்மளால கற்பனை பண்ண முடியல. நம்மளோட முந்தைய இலக்கியங்களை நம்ம வாசிக்கிற போட்டோ சரி, அல்லது வேறு வேறு மொழிகள்ல இருந்து நமக்கு சேரக்கூடிய மொழிபெயர்ப்புகளாக நாம் வாசிக்கிறோம் சரி, இவைகளுடைய அந்த உலகம் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய நம்பகத்தன்மை தருது. எல்லாவற்றையும் தாண்டின ஒரு நம்பகத்தன்மையை நமக்கு தரக்கூடிய ஒன்றாக அப்பதான் நமக்கு அது சேரும். அந்த சேரக்கூடிய ஒன்றாகவும் நம்ம அதை பார்க்கலாம். ஆனா இந்த எழுத்து முறை அப்படின்னு சொல்லக்கூடியது போய் நேரடியாக அதுல போய் அப்ளை ஆகுமா அப்படின்னு சொன்னா அதை நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது சாத்தியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கும் இல்லை, பிற்பாடும் அது அவ்வளவு சீக்கிரமாக அதுக்குள்ள போக மாட்டாங்க. அல்லது அதை நம்ம துல்லியமாக அல்லது வகைப்படுத்துறது மாதிரி நமக்கு இருக்கும் அப்படின்னு தான் நம்ப முடியும். இல்ல அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க ஐயா. ஏன்னா மனிதன் அறிவை தாண்டி வேற எதுவும் கிடையாது. அந்த அறிவு தான் எல்லாவற்றையும் வளப்படுத்தும், எல்லாவற்றையும் சீரழிக்கக்கூடிய ஒரு தன்மையும் உள்ளது. ஆனால் அந்த ஒரு அறிவை தாண்டி இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு இந்த மனிதனுடைய உணர்வுகளை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதையும் உங்களுடைய வார்த்தை மூலமா தெரிய வந்ததுயா. உங்களுடைய படைப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு எழுத்தாளன் தன்னுடைய தான் இருக்கும் வாழும் காலத்திலேயே அந்த படைப்பு இன்னொரு பெருமையாக இன்னொரு இடத்தில் பேசப்படும் பொழுதோ, அல்லது ஒரு கதை திரைக்கதையாக மாறும் பொழுதோ, பலர் பாராட்டும் பொழுதோ ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்ச்சி ஏற்படும். இன்னும் சொல்ல போனா ஒரு போதை தரக்கூடிய ஒரு 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 வாய்ப்பாக கூட அது மாறும். அப்படின்னு இருக்கும் பொழுது உங்களுடைய புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் பல்கலைக்கழகத்துல பாட புத்தகமா இருக்கு. இப்ப இயக்குனர்கள் அதை எடுத்து கதையா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது இதெல்லாம் எப்படி எந்த ஒரு தட்டுல வச்சு நீங்க பாக்குறீங்க? இல்ல நான் அவைகள் தான் ஆக்சுவலி அடிப்படையில சினிமா துறையில நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகத்தான் என்னுடைய பணியை நான் துவங்கினேன் 90களுக்கு பிறகு. அதனால நான் அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் நான் விலகி வந்தேன். ஊருக்கு வந்த அந்த நேரத்துலதான் நான் சரி மனசுக்குள்ள நிறைய இருக்கு, நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது போல எழுத ஆரம்பிச்சது. அதனால ஓரளவுக்கு எனக்கு அந்த ஒரு காட்சி விஷயம் என்னுடைய கதைகள்ல இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நானும் கூட அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு கதையை நான் எப்படி எழுதுறேன்னா என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷுவலுக்குள்ள இருந்தா நான் பார்த்து எழுதுறது போலே மனசு அப்படிதான் நான் கதைகளை அதிகபட்சம் நான் ஒரு விஷுவலை தான் நான் உருவாக்குறேன் கதை. அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ல இருந்து தான் என்னால் எழுதுறதுக்கு முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு தோணிக்கும். இன்னும் அது தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி அவங்க அதனாலதான் அந்த விஷுவல் தன்மை இருக்கிறதுனால அவங்க கிட்ட இயல்பா அவங்களுக்கு பிடிக்குதா இருக்கலாம். ஒருவேளை இது சரி காட்சியா இருக்கு அப்படின்னு மாதிரி அவங்க பார்க்கலாம். ஆனா இது இல்லாதவங்களுமே இந்த தன்மை அல்லது சினிமா துறைகளில் புழங்காதவங்களுடைய பெரும்பான்மையான பிற எழுத்தாளர்களுடைய கதைகள்லையும் கூட அந்த காட்சி தன்மைகளை நாம் அவதானிக்க முடியுது, வாசிக்க தெரியும். அதனால அவை அதோட அந்த தரத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி எனக்கு பிரிக்கிறதுக்கு தெரியல. அது மாதிரி புகழ் அல்லது இந்த கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல எனக்கு பெரிய இது இல்லை, பெரிய அந்த மாதிரி மயக்கம் எனக்கு இல்லை. என்ன காரணம்னா நாம எழுதுறோம், ஏதோ ஒரு வகையில நம்முடைய மனசுக்குள்ளாடி இருக்கிற நிறைய விஷயங்களை நாம ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த சமூகத்துக்கு ஒரு ஆவணமாக நாம கொடுத்துருக்கோம். அது ஆர்ட் ஃபார்ம்ல அந்த ஆவணம் போய் உட்கார்ந்துக்குது. அது தேவை உள்ளவங்க அதை எடுத்துக்கிறாங்க, பயன்படுத்துக்கிறாங்க. நமக்கு முன்னையும் நிறைய பெரும் பெரும் எழுத்தாளர்கள், பெரும் பெரும் ஆவணங்கள்லாம் தமிழ் சமூகத்துல இருக்கு. நமக்கு பின்னாடியும் கூட நிறைய வரதான் போகிறது. நிறைய பெண்ணை புதிய இளைஞர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்கள், அவ்வளவு அற்புதமான எழுத்துக்கள் எல்லாம் குமிஞ்சிட்டு இருக்க விஷயத்தை நாம பார்க்க முடியும். அதனால இதுல ஒரு பெரும் கொண்டாட்டங்களுக்கான ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது.
நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு முன்னாடி நாம கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இலக்கியங்களோ, நாம பேசிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களோ அதை உருவாக்கியவர்களுடைய சமகாலத்தில் கொண்டாடப்படாது. அவர்களுடைய சமகாலங்கள், அவர்கள் வாழ்ந்த சமகாலங்கள் இவ்வளவு தூரத்துக்கு பேசப்படாது. ஒரு காலம் கடந்து நம்மை போன்றவர்கள் தேடி பேசிட்டு குயிலிலே ஒரு தோணி, பா சிங்காரம் அவர்களுடைய அந்த நாவல் அவர் வாழ்ந்த காலத்துல அப்படி ஒரு புத்தகம் இருக்க, அதுக்கு பிறகுதான் அது அச்சாகி வந்து இன்றைக்கு நாம வந்து அந்த நாவலுடைய அந்த எழுத்துடைய மகிமையிலேன்னா ஒரு மயக்கம் நிலை நம்ம. இது மாதிரி எழுத்து நாம உருவாக்கி வைக்கக்கூடிய எழுத்து காலம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் அதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இது அந்த அந்த பார்வைதான் என்கிட்ட இருக்குது. அந்த பார்வையோடித்தான் நான் எழுத்தை தொடர்ந்து அணுகிட்டு வரேன். நான் சரியா பதில் சொல்லியிருக்கேன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு தெரியல. சரியான பதில் தான். சமகாலத்தில் மதிக்கப்பட முடியாது, மதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இல்லை, ஆனாலும் மதிக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். அதுக்கான சூழல் உருவாகட்டுங்க. உங்களுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அந்த தலைப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். அது குறிப்பா ஓதி எரியப்படாத முட்டைகள், அப்புறம் ஹச் நினைவுகள், என்னுள் ஊர்ந்த அந்த 3 கதை, அப்புறம் மீரா அது உங்களுடையது, மின்னூட்டம் பூச்சி, மின்மினி பூச்சி தானேங்கய்யா? ஆமா, மின்மினி பூச்சி எங்க பகுதியில மின்னூட்டம் பூச்சி சொல்லுவாங்க. மீசை, ரோசம்மா பிபி, அப்புறம் மாமரத்தின் அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அப்பா அம்மா மற்றும் வளர்ப்பு தந்தையின் கதை, அந்த கருவிந்து நாதம், யானை, இந்த மாதிரி எல்லாமே பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு கதையோடு இருக்கு. இதையெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு ஆர்வத்தை நம்ம வாருங்கள் படைப்போம் குழு வந்து உங்கள் மூலமா எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்கோம். வாருங்கள் படைப்போம் என்பது இந்த மாதிரி ஒரு படைப்பாளர்களை, சமகாலத்தில் இருக்கக்கூடியவர்களை அடையாளம் காண்பது என்பதை தாண்டி அவர்கள் வாசிக்கப்பட வேண்டும், இன்னும் போற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன் உதாரணமாக இந்த வாருங்கள் படைப்போம் வந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு உங்களுடைய வாசிப்பின் மீது ஆர்வம் கொண்ட எனக்கே இத்தனை கதைகளை விட்டுவிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் பொழுது, இந்த ஒரு ஏக்கத்தை பிறருக்கு தருவதன் மூலமாக உங்களுடைய படைப்புகள் இன்னும் அறியப்படும், உங்களுடைய படைப்புகள் இன்னும் வாசிக்கப்படும். நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலே இன்னும் இன்னும் அதிகமாக இந்த எழுத்திற்காக கொண்டாடப்படுவீர்கள் என்பது எங்கள் அனைவனுடைய ஒரு வாழ்த்தாக இருக்கும். அந்த ஒரு வாழ்த்து வளம் பெறட்டும். இந்த ஒரு நிகழ்வில் எங்களுக்காக இருந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை, உங்களுடைய வதந்தி அப்படிங்கிற ஒரு தொடர்ல நீங்க தான் ஒரு முக்கியமான வசனகர்த்தாவா இருந்து செயல்பட்டுட்டு வரீங்க. ரொம்ப அருமையா அந்த திரைக்கதை களம் வந்து போயிட்டு இருக்கு. 2வது பகுதியும் அதை நீங்க வந்து இப்போ வந்து அந்த செயல்பாட்டுல இருக்கீங்க. இந்த ஒரு உங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்திருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது, இந்த எழுத்தின் மீது ஆர்வம் கொண்ட எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற மதிப்பு தெரிகிறது. அதனால் அனைவர் சார்பாகவும், குறிப்பாக உங்களை நேரடியாக பேசிய அந்த ஒரு விதத்தின் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது கேள்வி நேரம். மற்றவர்கள் உங்களிடம் கேள்வி கேட்பார்கள். ஸோ அதற்கான பதிலையும் வாங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி நன்றி. வணக்கம். உங்களுக்கு வாழ்த்துக்கள் இருதையா. மிக மிக சிறப்பான ஒரு நேர்காணல் இது. உண்மையிலேயே என்ன ஒரு குறைன்னா உங்களோட முகம் வந்து தெரியல, அது மட்டும்தான் குறை. மற்றபடி உங்களோட கேள்விகள் வந்து ஐயா மீரான் மைதீனோட இந்த அவரோட உள்ள கிடக்கையும் அவரை பற்றின அவரோட எழுத்தை பற்றின இதுவும் வந்து பொதுவெளியில வந்து நமக்கு வந்து எனக்கு தெரிய வேண்டியிருக்குது. ஒரு சொன்ன மாதிரி அந்த எழுத்தாளனின் அந்த காலம் கடந்துதான் வந்து பேசப்படணும் அப்படின்றது வந்து. ஆனா ஐயா மீரான் மைதீனை பத்தி நிறைய வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு ஒரு இவ்வளவு எளிமையா வந்து ஒரு எழுத்தோட ஒரு பயணம் பண்றதை விடவும் மனிதர்களோட பயணம் பண்றாரு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்கது. எந்த இடத்துலயுமே தனக்கான எழுத்தின் செருக்கு வந்து அவர் பேச்சுல வந்து ஒரு இடத்துலயுமே நம்மளால வந்து பார்க்கவே முடியல. அது ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. ஏன்னா பல துறையில வந்து இயங்குறவர் நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்துட்டோம்னா. ஆனா அதுக்கான தடயங்கள் வந்து அவரோட பேச்சுல வந்து எதுவுமே இல்லை. அந்த நாஞ்சில் நாட்டுக்கே உரிய அந்த ஒரு மொழி வளமை, அது ஒரு 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 சுவை இருக்கும். அந்த அந்த மொழியில வந்து ஒரு சுவை இருக்கும். அந்த சுவையோடவும் உங்களோட எழுத்தை வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வந்து இருதயா வந்து ரொம்ப இன்னைக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நன்றி. அதாவது மேற்கொண்டு உங்களோட புத்தகங்கள் வந்து நாங்க பார்க்கணும், நாங்க படிக்கணும், நாங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு
ஆர்வத்தை வந்து இருதயா உண்டு பண்ணியிருக்கிறாரு. பாராட்டுக்கள் இருதயா. முதல்ல வந்து அண்ணன் நேரு அண்ணன். அண்ணா நேரு அண்ணா, நீங்க கேட்கலாம் அண்ணா. சரி. அண்ணா நீங்க கேட்கலாம் அண்ணா, அன்மியூட் பண்ணிட்டு. அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையான ஒரு வணக்கம் அண்ணா. திறனாய்வு. தோழர் இருதயராஜ் எப்பயும் போல மிக அருமையாக அந்த கேள்விகளை தயார் பண்ணி ரொம்ப நம்முடைய எழுத்தாளர் மீரான் மைதீன் அவர்களை முழுமையாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு கேள்விகளை தொடுத்தாங்க. அதற்கான விடைகளுமே ரொம்ப அருமையாக சொன்னாங்க. உண்மையிலே மீரான் மைதீன் அவர்களுடைய படைப்புகளை இன்னும் நான் எதுவும் படித்ததில்லை. ஒரு குற்ற உணர்வாக இருக்குது. கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை வந்து தோழர் இருதயராஜ் அவங்க வந்து இந்த குழுவில் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதற்கு நன்றி. வாருங்கள் படைப்போம் வாருங்கள் படிப்போம் குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல வந்து தெரிவிச்சிருக்கிறேன். இப்போ நிறைய நாவல்களை தான் எழுதிருக்கீங்க தோழர் நீங்க, இல்லையா? படைப்பாளரை பொறுத்தளவு நீங்க நிறைய நாவல் தான் எழுதிருக்கிறீங்க. நான் பதில் சொல்லிடுவா இப்பவுமே? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வந்து நன்றி. நீங்க ஏன்னா எனக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல ஒரே பயம் என்னன்னா, சில நேரங்கள ரேடியோ ஸ்டேஷன்ல பேசினாலே பேசிட்டே இருக்கிறேன். யார் இருக்கா என்னன்னு தெரியாது. அப்ப அதுல இப்ப நேரு, அவர் குமரேசன் அவங்க எல்லாம், எனக்கு குமரேசன் கூட என்னுடைய முகநூல்ல எல்லாம் அவரை நான் பார்த்திருக்கேன். இப்படியாக வந்து கொஞ்சம் நண்பர்கள் நீங்க எல்லாம் முகம் தெரிகிற மாதிரி இருக்கிறீங்க. அந்த வகையில நீங்க ஒரு சந்தோஷம். எனக்கு அது பேசுறது, இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. நன்றி நன்றி. அப்போ வந்து என்ன, நல்ல நாவல் சிறுகதை எழுதியிருக்கேன். நாவல் எழுதியிருக்கேன், என்ன நிறைய சிறுகதை எழுதியிருக்கேன். சின்ன குட்டி குறுநாவல்கள் போல நிறைய எழுதியிருக்கேன். கவிதைகள் நிறைய எழுதியிருக்கேன். பட் ஆனா நான் புத்தகமா போடல. அது சும்மா எப்பமாச்சும் அப்படி எழுதிட்டு. ஆமா, அது நமக்கு ஒரு உயிர் இருக்கு இல்லையா? நமக்கு யாரையாவது ஒருத்தர வந்து ஏதாவது ஒரு குறுக்கம் இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா ஒரு தத்துவமோ ஒரு கவிதை எடுத்து போடுறது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஷனா இருக்கு தானே. நமக்கு நேரடியா அந்த சண்டைக்கு போக முடியாது. அது மாதிரியான தன்மைகள்ல சில கவிதைகளும் கூட நான் எழுதியிருக்கேன். ஆமா, ஆனா பிரதானமாக நான் வந்து ஒரு பெருங்கதைகளாக எழுதவே நான் ரொம்ப விரும்புவேன். என்னுடைய சிறுகதைகளுமே கொஞ்சம் பெரிய அளவிலான சிறுகதைகளாகத்தான், ரொம்ப சுருக்கமான சிறுகதைகள் நான் எழுதல. அவனா முயற்சி பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு தடவை அப்படி எழுத ஆரம்பிச்சேன். பிறகு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு நாவலா மாறிடுச்சு. இல்ல, உங்களுடைய பேட்டியில சொல்லும் பொழுது நிறைய என்னுடைய படைப்புல வந்து உயிரோடு இருக்கக்கூடிய இந்த அந்த கதாபாத்திரங்கள் நிறைய இன்றைக்கும் என்னோட தொடர்புகளோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. அப்படி உயிரோடு வாழக்கூடியவங்களை ஒரு படைப்புக்குள்ள கொண்டு வரையில அதுல வந்து சில நம்மளுக்கு வந்து தயக்கங்கள் இருக்கும்ல. அதை எப்படி பாலிஷ் பண்றீங்க? இல்ல, நான் அவங்க கிட்ட அவங்களதான் நான் எழுதியிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாதது மாதிரி நான் பாத்துக்கிறேன். அது நான் தான், எனக்கு தான் தெரியுது அவங்கள நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு அவங்களதான் எழுதியிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். அதனால வந்து ஏன்னா நல்லதாகவும் கெட்டதாகவும் மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? அப்ப வந்து ஆமா, அது அவங்களே எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது இப்படி உங்களை பத்தி மோசமா எழுதிருக்காங்கிற மாதிரி சொல்லி ஒரு காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதனால அது தெரியாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். அது தெரியாத அளவுக்காக அவைகளை நான் வடிவமைச்சேன். ஆமா. இப்ப நம்ம ஒரு பொருளை நம்ம எடை போடுறது அப்படின்னா, ஒரு பக்கம் இரும்பு, இன்னொரு பக்கம் அதுக்கு பகரமா நம்ம பொருளும் தான் வைக்க வேண்டியது. ஆனா ரெண்டையும் நம்ம ஒன்னா மதிப்பிட முடியாது. ஆனா இவைகள் இல்லாம அவைகளை நம்ம அளவிடவும் முடியாது தானே உலகத்துல. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. நன்றிங்கண்ணா. அண்ணா நேருண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஐயா அழகன் ஐயா, நீங்க வாங்க. வணக்கங்க, வாழ்க வளமுடனுங்க. வணக்கம். அருமையான ஒரு தொடர், மிக்க நன்றி ஐயா. நானே இந்த பொதுவான அந்த கலை இலக்கியங்கள் எல்லாமே இது வந்து ஒரு மனதை துலக்குவதற்காக, ஒரு பிரியாணி தேய்ச்சால எத்தனையோ கரை படிஞ்சிருக்கு, போட்டு தேய்ச்சி துலக்கிட்டே போறோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் எங்களை துலங்க வைக்குது. இன்னைக்கு நீங்க எங்களை ஒரு கொஞ்சம் இரும்புல இருந்து எங்களை வெள்ளி பாத்திரமா மாத்துற மாதிரி உங்களுடைய உரையாடல்கள் எங்களுக்கு ஒரு புதிதாக்க கொடுக்குது, புத்துணர்ச்சி கொடுக்குது. எனக்கு என்ன ஐயப்பாடுன்னா, இந்த உயிருள்ள மனிதர்கள் மீது அன்பு செலுத்தணும், இந்த மரம் செடி கொடி அதையே நம்ம வந்து கட்டி அணைத்து நேசிக்கணும். நீங்க சொன்னீங்க ஐ லவ் யூ சொல்லுங்கன்னு. எங்க வீட்டுல இந்த இணையார் பத்மாதேவி அவங்க வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான செடிகளை எங்க வீட்டுல வச்சிருக்காங்க. அதுல என்னுடைய ரோசா பூக்கள்லாம் வந்து செம்பருத்தி பூக்கள்லாம் தினம் உரையாடுறோம். நானும் என் மனைவி பேசாத நாள்கள் கிடையாது. இப்ப நான் ஒரு 10-15 நாள் வெளிநாடு போயிட்டு வந்துட்டு, நான் ஒரு நாள் அவசரமா 10 மணிக்கு போய் என்னோட மகிழுந்துல ஏறிட்டேன். வேலையெல்லாம் நிறைய இருக்குமே, வழக்கம் போல போய் ஓடணுமே அலுவலகத்துக்குன்னு.
ஆனா ஒரு 10 அடி வண்டி நிறுத்தினோடனே ஓட்டுநர்கிட்ட, தம்பி வண்டி படி பின்னாடி எது அப்படின்னு, ஏன்னா எனக்கு ஒரு கடத்த ஒரு எதையோ நம்ம கடந்து போறோம் கண்டுக்காம அப்படின்னு வந்து மறுபடியும் கதவை திறந்துட்டு வந்து அங்க முன்னாடி இருக்கிற ரோசா பூக்கள் எல்லாம் என்னை திரும்பி பார்த்து, மச்சான் என்னை பார்க்காம போறியான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது எனக்கு. ஓடி வந்து மறுபடியும் அதை கண்ணில் உங்களை எல்லாம் பாக்குறேன்டான்னு என்னுடைய ஐபோன்ல அவங்க எல்லாம் ஒரு படம் எடுத்துட்டு இருக்கும்போது என் வீட்டுக்காரங்க என்ன போனவர் மறுபடியும் எங்கேயும் வந்துட்டாராட்டு இருக்குது அப்படின்னு ஓடி வந்து, என்ன மாமா போனீங்களே? நாங்க மாமா போனேன், ஆனா மச்சான்னு சத்தம் கேட்டுது, அதான் வந்து குழந்தைகளை கொஞ்சிட்டு இருக்கு. அந்த பூக்களை பற்றி நான் சொல்லுவேன். அது தினம் எடுத்து ஒரு 100 பேருக்கு போகும். அதுக்கு சில பேர் பதில் உரைக்கிறாங்க. அது உண்மை. நம்ம இவ்வளவு வந்து நுணுக்கமாகவும் பண்பட்டும் வாழணும் அப்படிங்கிறது தான் இலக்கியத்தோட அடிப்படை. அதுக்கெல்லாம் தான் மீரான் மைதீன் ஐயா போன்றும் எண்ணற்ற எழுத்தாளர்கள். நீங்க வந்து எங்களை களை கொத்தாம விட்டோம்னா அந்த மண் அப்படியே தார் மாதிரி மாறிடுது. ஆனா அப்பப்போ கொத்துறோம். அந்த வேலையை நீங்க செய்து கொத்துட்டி எங்களை வந்து பராமரிக்கிறீங்க, இந்த தோட்டத்தை, எங்க மனத்தோட்டங்களை. நான் என்ன இது வினா கேட்கிறேன்னா, குண்டுமலை பொழியிறது இல்ல, இந்த மனிதர்கள் இந்த மாதிரி படிக்கூட மாட்டாங்களா? இவங்கெல்லாம் தான் தலைவரா வருவானுங்களா? இல்ல எனக்கு என்ன, இப்ப இந்த மதுரையில் நேற்று நடந்த கூத்துகள், உலகம் பூரா நடந்துட்டு இருக்கிற கூத்து தானே அவங்க ஒண்ணு வெடிக்கணும். வெடிச்சாதான் சமுதாயம் நடக்கும், அல்ல அப்பதான் அவன் தலைவனா இருக்க முடியுங்கிறதுக்காக சிவகாசிக்காரன் என்ன வேண்டுவான், எல்லாரும் பட்டாசு வெடிச்சு முடிக்கணும்னு. குண்டு சேரவங்க எல்லாம் குண்டை தீர்க்கணும் அப்படின்னு. இத்தனை அணுகுண்டுகள் ஒரு அணுகுண்டு போட்டா கூட தாங்காது. எத்தனை அணுகுண்டு இல்ல 4 பூமி வேணுங்கிறாங்க, எத்தனை அணுகுண்டு வெடிக்கிறதுக்கு. இந்த மனிதர்கள் எல்லாம் எங்க போய் அவங்களுக்கு வந்து புத்தகம் படிக்கவே மாட்டானுங்களா? இலக்கியம் ஒண்ணு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா? அந்த காலத்துல நம்ம ஆண்ட அரசர்கள் எல்லாம் இலக்கியவாதியாவே இருந்திருக்கிறாங்க, இலக்கிய மனதோட இருந்திருக்கிறாங்க. ஆனா அரசர்கள் பொதுவா கொள்றவங்க தான். எல்லாரும் எந்த அரசனும் புத்தனா இருந்தது இல்ல. இருந்தாலும் அதுல நியாயப்பட்டு இருந்த நிறைய இலக்கியவாதிகள் எல்லாம் பாக்குறோம். உங்களோட கருத்துக்கள் எல்லாம் எப்படி இவங்களுக்கு தனியா எப்படி கொண்டு போய் சேர்த்துறது? இதுக்கு ஏதாவது நீங்க வழிவகை வச்சிருக்கிறீங்களா? ஏதாவது திருந்துவாங்களா? திருத்த முடியுமா? அன்புங்கிறது இவங்க உடலுக்குள்ள போகுமா? இல்ல இப்படிதான் கடவுள் படைக்கிறாரா? இல்ல இல்ல நீ இப்படிதான் இருக்கணும், நீயே காதெல்லாம் அடைச்சுக்கணும், இலக்கியத்தையே கேட்கக்கூடாது, குண்டு மாதிரி போடு, குழந்தைகளை கொண்டு சாவடி அப்படிங்கிற மாதிரி மனிதர்களை உருவாக்குறாங்களா? எங்கிருந்து வருது? இதுக்கு ஒரு ஏதாவது விட எங்கிருந்து தேடுறது இதுக்கு? இது ஒண்ணு. இன்னொன்னு சொல்லி முடிச்சிடுறேங்க. நீங்க அந்த ஏஐ பத்தி கேட்டாங்க. அது வந்து கண்டிப்பாங்க ஐயா, ஏஐ வந்து படைப்பாக்கத்தை கண்டிப்பா உருவாக்கவே முடியாது. தற்போது கூட ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ சாட் ஜிபிடிய பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள், அந்த குழந்தைகள் எல்லாரையும் பிடிச்சி அவங்க மூளையை ஆராய்ச்சி பண்ணதுல காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அந்த திறன் வந்து அவங்களுக்கு குறைவா இருக்கு. அவங்க வெறும் ஒரு ரொபாட்டிக்கா தான் அவங்க மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அது வந்து வேலை ஒரு முட்டு கொடுக்குற ஆள் செய்யக்கூடிய அந்த முட்டாள் வேலையை திருப்பி திருப்பி செய்யறத வேணா எடுத்து தொகுத்து கொடுக்க முடியும். எந்த காலகட்டத்துக்குள்ள இருக்கிறத எப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. ஐயாவும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அது கண்டிப்பா படைப்பூக்கத்தை வந்து ஏஐ கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு முத்தத்தை வந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பான் என் முப்பாட்டை. நாமளும் அதே மாதிரி தான் கொடுக்குறோம். அதை மாற்றவே முடியாது. அந்த தொடு உணர்வையும் சரி, முத்த உணர்வையும் சரி, அதை வந்து ஏஐ நிறைவு செய்ய முடியாது. அது இந்த நாவல்ல படிக்கும்பொழுது முத்தம் தன்னை போல வருது, நெச்சில் ஊறுது. அது ஏஐனால கொடுக்க முடியாது நான் நம்புறேன். ஐயா, இப்ப எனக்கு முதல் கேள்விக்கு நீங்க விட, இரண்டாவது கேள்வி நான் சொல்லணும்னு நினைச்சேன் என் கருத்தை. முதல் கேள்வி என்னன்னா, ஆக்சுவலி படிக்கக்கூடியவங்க ரொம்ப குறைவாக இருக்கு, புத்தகங்கள் வாசிக்கக்கூடியவங்க. நீங்க ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நல்ல மிக முக்கியமான நாவலையே ஒரு 1000 பேர்லாம் படிச்சாங்கன்னா கூட பெரிய விஷயம் தான். நீங்க வந்து ரொம்ப அபரீதமான புத்தகங்களை தான் ஒரு 5000 10,000 பேர் படிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு பாடமா வச்சிருந்தாங்கன்னா அவங்களும் கூட ஒரு நிர்பந்தமா தான் படிக்கிறாங்க. மற்றபடி ஆழ்ந்து ரசிச்சு அதை படிக்கக்கூடியவங்க, உள்வாங்கக்கூடியவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. இந்த உலகமே அப்படித்தான். அப்படி உலகம் முழுவதும் அப்படி குறைவானவர்கள் தான் இருப்பாங்க. நீங்க வந்து இன்னும் நிறைய பேசலாம். நீங்க இப்ப சொல்லக்கூடியதுல இருந்து இப்ப எனக்கு ஒரு மணி நேரம் பேசுறதுக்கான விஷயம் கூட அவ்வளவு இன்ஃபர்மேஷன் எனக்கு முன்னாடி ஊறுது நீங்க அந்த கேட்ட கேள்வியில இருந்து. ஸ்லெட்டாவின் நாள் குறிப்பு ஒரு புத்தகம் இருக்கு, தமிழ்லயே மொழிபெயர்த்திருக்காங்க. உலகத்துல கிட்டத்தட்ட பல மொழிகள்ல அது மொழிபெயர்க்கப்பட்டாங்க. அந்த நூல் பத்தி எல்லாம் இப்ப அதுல அவ்வளவு கதைகள் பேசுறேன். ஒரு சின்ன குழந்தையோட ஒரு நூல். அந்த யுத்தம் வெறுக்கப்படக்கூடிய உலகத்தை, யுத்தம் இல்லாத ஒரு உலகத்தை பத்தி நான் யாசிக்கப்பட்டு ஒரு 7-8 வயசு குழந்தை எழுதின ஒரு புத்தகம். அவை தமிழ்லயே அது மொழிபெயர்க்க முடியும். அந்த புத்தகத்தை பத்தி சொன்னாலே இப்ப நம்முடைய இலக்கு நேரம் நிறைய தாண்டி, அதனால இனியும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அந்த நூல்களை பத்தி எல்லாம் பேசலாம். வாசிக்கக்கூடிய குறைவாக இருக்காங்க. நம்மை போன்ற கொஞ்சம் பேர் தான். நீங்க வந்து நம்மை கொஞ்சம் பேர் நம்ம வாசிக்கிறோம், நம்ம பேசுறோம், சந்திக்கிறோம். இப்படியான உலகமாக இருக்கிறது. ஒரு வகையில இந்த உலகத்தினுடைய அழகும் அதுதான், இந்த உலகத்தினுடைய துயரமும் அதுவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. ஆமா ஆமா.
ஒரே அதனால வந்து சொல்லுங்க சொல்லுங்க, மன்னிக்கணும் இடைமறித்தல். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அடுத்த ஒரே ஒரு கருத்துங்க ஐயா. குமரன் ஐயா, இன்னொரு கருத்து இருக்கு, நான் பேசலாம் இல்லையா? ஐயா, இன்னொரு எனக்கு வந்து எப்பொழுதுமே எனக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம், தாராளமா நான் பேசுங்க, அடிக்கடி தாராளமா சொல்லிட்டே, பேசுங்க, தாராளமா பேசுங்க. அதாவது நம்ம எப்படி வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய சாதி ஒட்டுக்கள் எல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சாங்க நம்ம முன்னோர்கள். அது வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்புக்குரிய ஒரு சிந்தனை. நம்ம வந்து இன்னைக்கு வெட்கமா நினைக்கிறோம். இன்னைக்கு ஒரு குழந்தைகள் அடிக்கடி கேட்பேன், எப்ப அவனோட சாதி ஓட்டு சர்நேம்னு கேட்கறாங்களா, சாதி ஓட்டு போட்டு விருப்பமா இருக்கானா, இல்ல இல்ல அது எப்படிங்க போட முடியும்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே, தமிழர்கள் இடத்துல மட்டும் இன்னைக்கு இருக்கு. மொத்த திராவிட நிலத்துல இருந்திருக்க வேண்டியது. ஏன்னா 1990 தமிழ்நாடுன்னு தனியா பிரிக்காதப்பே திராவிட மாநிலமா இருக்கும்போதே செய்யப்பட்டது. இருந்தாலும் பரவலாக சென்றடையாமல், ஆந்திரா கேரளா இங்கெல்லாம் சென்றடையாமல் இது தமிழ்நாட்டுக்குள்ள குறுகியாவது இருக்குது. அந்த வகையிலாவது நம்ம மெச்சப்படலாம். இன்னொன்று எனக்கு இதுல இருக்க கருத்து, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும், வீரமா முனிவர் எப்படி, நமக்கு யாராவது வீரமா முனிவர்னு சொன்னா அவர் இந்த நாட்டை சேர்ந்தவர், இந்த மதத்தை சேர்ந்தவர் சொல்ல முடியுமா? முடியாது. பரிதிமார் கலைஞர்னு சொன்னா அவருடைய இயற்பெயர் என்ன, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த சாதியை சேர்ந்தவர் சொல்ல முடியுமா? முடியாது. மரபுரி அடிகள் சொன்னா சொல்ல முடியுமா? முடியாது. மீரான் மொஹிதீன்னா என்ன பொருள்? ஏன் ஒரு தமிழ் இனத்தில், இந்த குழுமத்தில், இந்த சொற்றொடரிலேயே உங்களது பெயர்களை நாம் ஏன் வைத்துக் கொள்ளக்கூடாது? உங்களை மட்டுமல்ல, நான் பல நண்பர்களை கேட்டிருக்கிறேன். இருதயராஜ் அல்லது அவரு பரவாயில்ல, அது சில பேர் வந்து ஆல்பர்ட்னு மாத்திக்கிறாங்க, வில்சன்னு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி மதம் மாறும்பொழுது தன் பெயரை வேறொரு இனத்தில் சார்ந்த மொழியை கொண்டு அந்த மதத்தோட வேரோடு சேர்ந்து தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சு வைக்கும் பொழுது நீங்க அந்நியப்பட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட உண்மையான பொருள் எங்களோட நெஞ்சை வந்து அடையிறது இல்லை. எனக்கு அழகன் புரிஞ்சுக்கும் பொருள். அது போல இது ஒரு எனக்கு ஒரு ஏக்கம். அதனால உங்களை நேரடியாக வாய்ப்பு தாராளம். அது என்னன்னா, இப்ப நாம எல்லாருமே வந்து நாம எல்லாருமே பேர் வந்து நாம வச்சுக்கிட்டது. நம்ம எல்லாருமே யாரும் நம்முடைய பேரை நாம வச்சுக்கிட்டது. ஆனா நாம பேரை மாத்தி வைக்கிறதுக்கு சட்டத்துல நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அடிப்படையில் நம்ம அந்த பேரை நாம யாருமே நாம நம்முடைய பேரை தேர்வு பண்ணிக்கல. நாம தேர்வு பண்ணி, நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பேரை தேர்வு பண்ணியிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம், நம்ம பெற்றோர்கள் எப்படி தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்க வந்து நம்மளை அறியாமலே நம்ம எல்லாருக்குமே ஒரு சில புனிதங்கள். இப்போ உங்க பேர் அழகன் இருக்கு, அழகன்னா முருகன் இப்படி இருக்கு. அப்போ நீங்க அது இன்னும் முருகனுக்கு நிறைய அர்த்தம். அப்போ அவை குமரன், அருள்குமரன், வெற்றிவேலன், வெற்றி வேந்தன், இப்படி நிறைய நீங்க வந்து எல்லாமே டிபெண்ட் அப்பான் ஒரு ஒரு புனிதத்துக்குள்ளாடி இருக்கு. இப்போ அதே மாதிரி இனி ஒவ்வொருத்தருடைய பேரையும் பார்க்கலாம். ஆல்பர்ட் சொல்லக்கூடிய பேரா இருக்கலாம், அல்லது இருதயராஜன் சொல்லக்கூடிய பேரா இருக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பெற்றோர்கள் சார்ந்த ஒரு புனிதங்களுக்குள்ள அந்த பேர் எடுத்துக்கிறாங்க. இப்ப என்னுடைய பேர் மீரான் மைதீன். மீரான் மைதீன் அப்படின்னு சொல்லக்கூடியது அரபு பேர் அல்ல, இது ஒரு பர்சியன், அவரோட பாரசீகத்துல ஒரு சூஃபி ஞானியுடைய பேர். அப்போ இது எல்லாருமே எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த புனிதங்கள் வழியாக கட்டமைக்கிறாங்க. ஆனா சமீப காலமாக இவைகள் கொஞ்சம் விலகி வரதா நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இவைகள்ல இருந்து வேறு வேறு அர்த்தங்களோடு உள்ள பெயர்கள் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் கூட நம்முடைய பெயர்கள் வந்து தனித்துவமான சில அடையாளங்களை போய் சேருது. அந்த அடையாளங்கள் தவிர்த்து வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய விருப்பமாகவும் இருக்கு. ஆனா நாம எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நாம பிறக்கும் போதே நமக்கு என்ன வந்துருதுன்னா, நமக்கு ஒரு ஊர் கிடைச்சிது, ஒரு சொந்தமா ஒரு ஊர் கிடைச்சிது. நாம பிறக்கும் போதே நமக்கு ஒரு ஊர் கிடைச்சிது, நமக்கு ஒரு மதம் கிடைச்சிது, நமக்கு ஒரு ஜாதி கிடைச்சிது, நமக்கு ஒரு படிநிலை கிடைச்சிருது. இது நம்ம இயல்பாக நமக்கு அமையுது. அப்போ இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் நம்ம சமூகத்துக்குள்ளேயும் நாம இவைகளை பத்தின இந்த உரையாடல்களை நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு அவசியம் இருக்கு. இவைகள் அல்ல. இப்ப நம்ம என்ன ஆரம்பத்துல அறிமுகப்படும் போது ஒரு குமரி மாவட்டத்தை பெருவிளையை சார்ந்தவர்னு ஒரு ஊரை சொல்றாங்க. இது பை பர்த் நேச்சர்ல எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா. அப்ப இவைகள் நமக்கு ரொம்ப கவனமாக அவற்றை கையாளணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அதே நேரத்துல இது ரொம்ப சிக்கலுக்குரிய விஷயம், ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதும். ஆனா இந்த வேற்றுமைகளை எல்லாவற்றையும் கடந்து நாம வந்து அன்பு கொள்றதுல இங்க எந்த தடையும் இல்லை. அவைகள் அரசியல் வகைப்படாத அரசியல் வயப்பட்ட காலங்களுக்கு பிறகான இந்த அடையாளங்களும், அரசியல் வயப்படுவதற்கு முன்னாடி இருந்த இந்த அடையாளங்களுக்கு இடையில நம்ம காலங்களை ஒப்பு நோக்கலாம்.
அப்படி காலங்களை ஒப்பு நோக்கி பார்க்கும்போது அதுல கூட நமக்கு நிறைய கேதர் பண்றதுக்கு, நிறைய நம்ம எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த 2 விஷயங்கள் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். நாம் அவைகளை குறித்து உரையாடல்களை மிக அழகாக செய்யப்பட வேண்டிய ஒரு கால அவசியம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். மிக்க நன்றிங்க. உங்களுடைய ஏற்புரை மிக மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு குறிப்பு சொல்லணும்னா, என்னுடைய மகன் பிறப்பதற்கு, என் திருமணத்திற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் மகனுக்கு பெயரிட்டேன். எந்த நட்சத்திரம், எந்த தினத்துல பிறப்பா, இதை பற்றியில எந்த கருத்து எனக்கு இருக்கல. எனக்கு திருமணமான ஒரு உறுதி இருந்தது, கண்டிப்பா குழந்தையும் பிறப்பா, அந்த குழந்தை என் இணையரும் அந்த பெயரை ஏத்துப்பாங்க என் குடும்பத்துல ஒரு நம்பிக்கையோட ஆதவன் அப்படிங்கிற பெயர் என் மகனுக்கு. அவனுக்கு இப்ப திருமணம் ஆயிடுச்சு, 28 வயசு. இப்போ அவர் அமெரிக்கால பணியில இருக்காரு. ஆனா அவருக்கு பிறக்கிறதுக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பெண் பிறந்தால் இந்த பெயர், ஆண் பிறந்தால் இந்த பெயர் நான் எழுதி வச்சுட்டேன். அதே பேர் தான் நமக்கு அன்னைக்கு என்னோட நண்பர் கொண்டாந்து கொடுத்தாரு. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இதுல சில சங்கடங்கள் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி எனக்கு அடிக்கடி தோன்றது மொழிபெயர்ப்பட்டு நாம் நமது பெயர்களை நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது நம்மளுடைய இணக்கம், ஏன்னா மொழிக்கு பிறகுதான் மதம் வந்தது. ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த பகுதியில் இருந்தவங்க எல்லாம் இந்த மொழி, ஒரு மத வழியை நம்ம எடுத்துக்கிட்டோம். நான் கூட நாளைக்கு வேற மதத்துக்கு போகலாம், நாளை மறுநாள் வேற மதத்துக்கு போகலாம். ஆனா நான் அந்த அழகை தொலைச்சிட்டு நான் போக வேண்டிய விருப்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது, நம்ம அடையாளங்கள் ஒரு அடையாளமா இருக்கும் பொழுது வெற்றியும் நம்மளுடைய எண்ண பாச பிணைப்புகளும் இன்னும் அதீத அளவுல நல்லா இருக்கக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தேன் போன்ற யூனிவர்சல் மிக்சரா இருக்க முடியும், தேன் எதனோடும் கலக்க முடியுங்கிற மாதிரி இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை நான் பரவலா சொல்லிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் உங்களோட நேரடியா உங்களை கேட்கணும்னு தோணுச்சு. அதே மாதிரி பொருள் இருந்தா எனக்கு சொல்லுங்க. மீரான் மைதீன், ஏன்னா யாரும் வேறு சொல்ல கேட்டாலும் எனக்கு பொருள் கிடைக்காட்டா எனக்கு மண்டை வெடிச்சிடும். அப்ப இல்ல, மீரான் மைதீன் சொல்லக்கூடியது ஒரு 11ஆம் நூற்றாண்டு அது மாதிரி வாழ்ந்த, பெர்சியன்ல வாழ்ந்த மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அப்படிங்கிறது ஒரு சூஃபி ஞானியுடைய பேர். அவர் அந்த 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 பேர் அப்படி வச்சிருக்காங்க. ஆமா, இட் இஸ் நாட் அரபு பேர் அல்ல. அழகனையா, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஒரு பொது புத்தியில இருக்கக்கூடிய ஒரு இதுதான். அதாவது பெயரிலேயோ அவங்களோட நாட்டிலேயோ அந்த அந்த எழுத்துக்கான இது கிடையாது. இன்னைக்கு காரல் மார்க்ஸை பத்தி படிக்கிறோம், லெனினை படிக்கிறோம், சரிங்களா? இது பெயரிலேயோ அவங்க வாழ்ந்த ஊரோ அவங்களோட நிலமோ மொழியோ அப்படிங்குது. இன்னைக்கு வள்ளுவரை இன்னைக்கு உலகத்தின் பொதுமறைன்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இது என்னோட கருத்து. இது அதையும் தாண்டினதுதான் இது. ஆனாலும் ஆமா, கருத்தாக்கம் தான் இது. இது நம்மளோட பொது புத்தியில புகுத்தப்பட்டது. இது வேற ஒண்ணுமே கிடையாது. சொல்லணும்னா இது ஒரு வரியில சொல்லிட்டு போனா, பெயர் ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு எக்ஸ் ஒய் ஏதோ நீங்க ஒரு ஆளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேரு சீரோ. எல்லாரும் சீரோன்னு தான் கூப்பிடுறாங்க. ஆமா, அவரு அப்படி ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு. மகிழ்ச்சி. இருந்தாலும் உங்கள் வீட்டின் பூவாசம் தினமும் என்னோட கைபேசியும் மணக்குதுன்றதையும் சொல்லிக்கிட்டு, அடுத்ததாக நம்மளோட ஐயா குமரேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஐயா. வணக்கம். கேக்குறதா குமரேசன் ஐயா? நல்லா கேக்குதுங்க. ரொம்ப நல்ல படைப்புகளை தாண்டிய வேற பல கருத்துகளும் இங்கே பகிரப்பட்ட ஒரு நிகழ்வாக இது அமைச்சு. குறிப்பா அந்த பெயர் சார்ந்த அவர் மீரான் போலவே நாமும் கூட இதை பற்றி ஒரு கட்டுரையை படைத்தால் என்னன்னு ஒரு சிந்தனையை கூட ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன எழுத போறேங்கிறத தான் நான் யோசிச்சேன். ஆனா ஒரு விதையை சந்திப்பு எழுத்தாளர் மீரான் மைதீனை பற்றி அதை தான் எப்படி உள்வாங்கினாரோ அதே மாதிரி நாம் உள்வாங்குகிற அளவுல கேள்விகளை முன்வைத்து பதில்களை பெற்றுக் கொடுத்தார் இருதயராஜ். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கிறேன். ஏஐ பற்றியும் இன்னைக்கு ஏஐ பற்றி பேசாம ஒரு இலக்கிய சந்திப்பு எப்படி நகர முடியும், அதை பற்றியும் கருத்துகள் வந்தன. அதனால அது சார்ந்த இந்த நிகழ்ச்சியோட தொடர்புள்ள ஒரு விஷயத்தை இங்க நான் முதல்ல பதிவு பண்ணிடுறேன். என்னன்னா, ஒரு ஏஐல போய் மீரான் மைதீனை பத்தி நான் கேட்டேன். மீரான் மைதீன் பத்தி அப்படின்னு ஒரு எழுத்தாளரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவர் படைப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டப்ப நல்லா தெரியும் சொல்லி பதில் நீண்ட பதில். அது அதுல குறிப்பிட்ட ஒரு பகுதி ரொம்ப மனதை தொட்டது. அதை மட்டும் இங்க பகிர்ந்து கொள்கிறேன். எந்த ஏஐங்கிறது சொல்லிடுறேன். அதுல நான் கூகுளுடைய ஜெமினி, அதுலதான் ஜெமினி கூட நிறைய உரையாடுவேன்.
அது சொல்லுது, அல்லது அவர் சொல்ற என்ன, அது அதுன்னு சொல்றதா அவர்னு சொல்றதா, என்ன பதில் வந்ததுன்னா, மீரான் மைதீனை பற்றி எனக்கு எல்லாம் சொல்லிட்டு, அவரது கதைகள் முஸ்லிம் சமூக பின்னணியில் இருந்தாலும் எந்த ஒரு சமூகத்தவரும் உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ளக்கூடியவை, உள்ளூர் தன்மையை தாண்டி உலகளாவிய உண்மைகளை பேசுபவை. இது வந்து நான் சொல்லல, அது வேற எந்த இலக்கிய அமைப்பு சொன்னதாக எனக்கு தெரியல, ஒரு ஏஐ சொல்லுது. என்ன அப்ப எந்த அளவுக்கு இவருடைய சிந்தனைகள் பரவி இருக்குங்கிறத அது காட்டு. இவருடைய எழுத்துக்கள் மூலமாக அந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு பரவி இருந்தால் ஒரு ஏஐ வந்து அதை எடுத்துக்கிட்டு தன்னுடைய கருத்தாகவும் சொல்லும் அப்படிங்கிறத இங்க பகிர்ந்து கொள்கிறேன். அதற்காகவும் மீரான் மீதினுடைய ஏன்னா இப்படி ஒரு முக்கியமான ஒரு அவருடைய எழுத்தாக்கம் பற்றிய ஒரு முக்கியமான ஒரு மதிப்பீடாக இதை நான் பார்க்கிறேன். பல வந்திருக்கிற மதிப்பீடுகள்ல இருந்து தேர்ந்தெடுத்து ஒரு கோர்ட்டு தான் அது கொடுக்குதுங்கிற புரிதலோடையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக இது ஒரு எந்திரத்தினுடைய பதில் அல்ல, இலக்கிய உலகத்தினுடைய பதிலாக கூட நான் எடுத்துக்கொள்கிறேன். அடுத்து இப்ப என்ன, எனக்கு ஒரு 3 கேள்விகள் இருக்கு, சுருக்கமா வச்சிடுறேன். இப்ப இந்த நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தின் பின்னணியில் தான் உங்களுடைய படைப்புகளை கொடுக்கிறது. பொதுவாக எல்லா படைப்பாளருக்கும் இருக்கக்கூடிய இயல்பு தான் அது ஒரு அதனாலதான் அந்த சமூகத்தை பற்றிய பல உண்மைகளும் மற்ற சமூகங்களுக்கும் தெரிய வருது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கிறதுல நான் கேட்க விரும்புறது, அப்படி இஸ்லாமிய சமூகம் சார்ந்து குறிப்பிட்ட வட்டாரம் சார்ந்த அந்த வாழ்வியல், அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர் சவால்கள், அவருக்கு கூடிய பின்னடைவான பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்க எழுதியிருக்கிற போது ஒரு பெயரை எடுத்துக்காட்டியே நான் சொல்றேனே, ஹெஜ்ஜி ரசூல் அவர்கள் சந்தித்தது போன்ற பிரச்சனையை நீங்கள் சந்தித்தது உண்டா? ஏன்னா அவர் கிட்டத்தட்ட சமூக புறக்கணிப்பே செய்து வைத்தார்கள் என்பது தெரியும். அவர் கவிதையில ஒரு கேள்வியை கேட்டாருங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட அனுபவம் உண்டா? அந்த கேள்வி நான் 3 கேள்வியும் வச்சிடறேன், நீங்க சொல்லுங்க. 2வது கேள்வி, நீங்க ஒரு நல்ல நாடக கலைஞராகவும் அறியப்பட்ட உங்களுடைய அந்த நாடக அனுபவம் பற்றி சுருக்கமா, அதாவது அதுல அது ஒரு நாடக அனுபவம், மேடை அனுபவமாக கூட சொல்லுங்க, நாடகம் பற்றி உங்களுடைய கண்ணோட்டம், நேற்றைய நாடகம், இன்றைய நாடகம், நாளைய நாடகம் பற்றிய உங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு சொல்லுகிறேன். இறுதியாக இஸ்லாம் இப்ப எப்படி பல படைப்பாளிகள் ஒரு சமூகத்துல பிறந்தாலும் கூட உலகம் முழுக்க பார்த்து பிற சமூக மக்களையும் உள்வாங்கி அவருடைய வாழ்க்கை முறையும் உள்வாங்கி படைப்புகளை கொடுத்திருக்கிறார். அது போன்ற முயற்சியில் ஈடுபடுகிற எண்ணமும் உங்களுக்கு இருக்கிறதா? அது பிற சமூகம் சார்ந்த மக்களுடைய வாழ்வில் நீங்கள் குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லும் போதே அது மற்றவருடைய சமூகத்துடைய உணர்வையும் பிரதிபலிக்கிறத நான் புரிஞ்சு கொள்றேன். அதே நேரத்துல நேரடியாக வாழ்க்கையாகவே பிற சமூக மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எழுத்திலே உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறதா அப்படின்னு 3 கேள்வி. நான் சுருக்கமா பதில் சொல்லிடுறேன். நம்ம நிர்ணயிச்ச நேரத்தை விட நேரம் தாண்டி போயிட்டு எல்லாரும் நீங்க பிஸி மேன்ஸ் எல்லாரும் வேற இருக்கீங்க. ஒன்று ஆமா, இதுல என்னன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாரும் வந்து இந்த நிகழ்வுல ஒரு பெரிய அன்போடி கூடி இருக்கிறீங்க. அதனால என்னுடைய கதைகளை நீங்க எவ்வளவு தூரத்துக்கு வாசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு தெரியல, அல்லது அந்த புத்தகங்கள் உங்களை எவ்வளவு தூரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னுடைய கதைகள் வந்து இஸ்லாமிய வாழ்வு, இஸ்லாமிய மனிதர்களுடைய வாழ்வை பற்றியும் எழுதிய கதைகள் இருக்கு, பொதுவான விஷயங்களை பற்றி எழுதிய கதைகள் இருக்கு, இரண்டும் எல்லாம் கலந்த வாழ்வை பற்றிய பதிவுகளாக நிறைய கதைகள், இப்படி எல்லாமுமாக கலந்த என்னுடைய கதைகள். என்னுடைய திருவாளி நாவல், கலுங்கு பட்டாள நாவல் முழுக்க 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 வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களையும் உள்ளே இருக்கக்கூடிய முரண்களையும் பேசிய நாவல், ரொம்ப மிக முக்கியமாக பேசிய விஷயம். எதிர்ப்பு இருக்கா அப்படின்னா எதிர்ப்பு இருக்கும், எதிர்ப்புகள் இல்லாம இருக்காது. நீங்க எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எழுதுகிறவர்கள் அவர்கள் பெருமாள் முருகன் வந்து எழுதியிருக்கும் அவருக்கு எவ்வளவு எதிர்ப்புகளும் என்ன பிரச்சனைகளையும் அவர் சந்திச்சார் இல்லையா? அந்த புலியூர் முருகேசன் அப்படிங்கிற எழுத்தாளர் அவர் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து துரத்தப்பட்டார். அப்ப இப்படி எழுதுகிறவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு எங்கேயா ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறது. அவைகளை வந்து ஒரு எழுத்தாக அது அல்லது அந்த எழுத்துக்கான ஒரு அங்கீகாரம் அப்படியான விஷயமாக நாம பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் அது கொள்ளலாம். என்னுடைய எழுத்து எல்லா முனைகளிலும் எல்லா தளங்களிலும் எழுத. அப்ப அது போல நீங்க குறிப்பிட்ட ஹெஜ்ஜி ரசூல் அவர் நாங்க மிக அருமையா மறைந்த கவிஞர், அவர் இல்ல. அவர் வந்து அவருடைய அந்த நீங்க பிரச்சனைக்குரிய மயிலாஞ்சி கவிதை தொகுப்புல நந்தி அப்படின்னு சொல்லி என்னுடைய பெயர் தான் முதல்ல போட்டிருப்பார். அந்த கவிதை உருவாக்கம், அந்த புத்தகம் இவைகளில் எல்லாம் பெரும் துணை பங்காற்றிய இருக்கக்கூடிய ஒரு மனிதராக நான்
பார்த்தேன். மிக அவர் அதற்கு முன்னால் ஒரு கட்டுரை பிரச்சனை ஆயிடுது. அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில பேரால் அந்த பிரச்சனை கொஞ்சம் பெரிதாக கிளப்பப்பட்டது. அப்படியாக ஒரு நெருக்கடிக்குள்ளானார். இது போல இந்த எழுத்தாளர்கள், இந்த எழுதுகிறவர்கள் உலகம் முழுவதும், எழுதுகிறவர்களுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் உலகம் முழுவதும் அந்தந்த பகுதிகளிலும் அல்லது விரிவான கருத்தியல் அடிப்படையிலுமான மோதல் பிரச்சனை என்பது இது உலகம் முழுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் விஷயம். இவைகளை கடந்துதான் எழுதுகிறார். நீங்கள் சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் வெகுவாக கவனிக்கப்படுகிறார் சமூகத்துக்கு. நீங்க ஒருத்தர் ஒரு கவிதை தொகுப்பு போட்டிருக்காரு, அவரை கூட்டிட்டு போய் நம்ம அவருக்கு 10 பேருக்கு ஒரு பொன்னாடை போட்டு அவருக்கு பாராட்டு கூட்டம்லாம் நம்ம நடத்தி, அந்த ஊர்ல ஒருத்தர் 10 மாடியில வீடு கட்டியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்ம அவரை கூட்டிட்டு போய் வந்து நம்ம எதுவும் செய்ய போறது இல்லை. அப்ப இதுதான் அந்த இதோட வேல்யூன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து அவன் ஒருத்தர் அவர் 10 கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காரு, அவர் அதுக்கு ஒரு சக்சஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம யாராவது போய் அவருக்கு துண்டு போடுமோ போட மாட்டோம். ஒருவேளை ஏதாவது தருவாரான்னு வேணா நம்ம பின்னாடி போமா இருக்கும். ஆனா அதே நேரத்துல ஒரு 5 கட்டுரை இணைச்சு ஒருத்தர் புத்தகம் போட்டிருக்காருன்னா அவரை நம்ம ஆற தழுவும், அவரை கூட்டு நம்ம ஒரு மீட்டிங் வைப்போம், அவரை கூட்டு நம்ம கொண்டாடுவோம், அவரோட கருத்துக்கிட்ட நம்ம இன்ட்ராகேட் பண்ணி பேசாரு. இவைகள் எல்லாம் அதனுடைய அம்சங்களாக இருக்கு. அவர் தாக்கப்படுவதும் அல்லது அது ஒரு போற்றப்படுவதும் எல்லாம் இந்த சிந்தனையாளர்கள் எழுத்து வகைப்பட்ட ஒரு விஷயமாக நாம் பார்க்கலாம். அவை எல்லாவற்றையும் கடந்து நீங்க வந்து இன்னும் நீங்க உங்களுக்கு வாய்ப்பு நான் யார்ட்டையும் என்னுடைய புத்தகத்தை கொடுத்து நீங்க படிங்கன்னு சொல்ற பழக்கம் எனக்கு வந்து ரொம்ப கம்மி. அதனால வந்து நான் என்ன சொல்ல, நீங்க உங்களுக்கு எப்பவாச்சும் சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அவங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா பரவலாக நீங்கள் சில புத்தகங்களை வாசிக்கிற அனுபவம் உடையவர்கள் நான் திரும்ப திரும்ப நிறைய பேர் சொல்வேன், வாசிப்பு அழகானது. நீங்க வாசிக்காத மனிதர்களை விட வாசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு எல்லா வகையான ஆற்றலும் உருவாகும். நிறைய நண்பர்களை சந்திக்க நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளத்துக்கு 3ல இருந்து ஒரு 5 பக்கம் வாசிக்கிற பழக்க உடையவர்களாக இருந்தால் வாசிப்பு என்பது உங்களுடைய தனித்துவமான திறனையும் உங்களுக்குள் உருவாகும் ஆற்றலையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய சாத்தியம் வாசிப்புக்கு மட்டும்தான் உண்டு, காட்சிக்கு கிடையாது. காட்சி உங்களை அந்த இடத்தில் நிறுத்திவிடும். காட்சிக்கு வெளியே நீங்கள் பயணிக்க முடியாது. வாசிப்புக்கு வெளியே நீங்கள் விரும்பியவாறு, விரும்பிய அளவில், விரும்பிய சிறகை அணிந்து கொண்டு பறந்தோ நடந்தோ ஓடியோ நீங்கள் ஒரு புதிய உலகத்தை தரிசிக்க முடியும் என்பது அசைக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. எனவே நாம் வாசிப்போம். இந்த நல்ல நிகழ்வு இன்னும் நிறைய டைம் ஆயிடுச்சு. நாடகம் பற்றி கேட்டேன். நாடகம் வந்து நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னபடி என்னுடைய தந்தை ஒரு நாடக நடிகராக இருந்தார், நாடக எழுத்தாளராக இருந்தார். அவருடைய வழியிலே நாடகம் என்பது எனக்கு வந்தது. நான் சினிமாக்களிலும் நடித்திருக்கிறேன். வதந்தியினுடைய முதல் வெப் சீரிஸ்ல ஒரு எஸ்பி ரோல் நான் தான் நடிச்சிருப்பேன். என்ன அரசியல்வாதி நான் நடிக்கக்கூடிய எழுதக்கூடிய படங்களில் பல பாத்திரங்களில் நடித்திருக்கிறேன். இவைகளை எல்லாம் நான் தனித்துவமான பெருமைகளாக கருதி கொள்வதும் அல்ல. நாடகம் என்பதும் ஒரு அழகான நாடகம் என்பதும் ஒரு அழகான இயங்குதளம். அப்படியாக அது இருக்கிறது. நம்முடைய நேரமும் வந்து நிறைய ஆயிடுச்சு. அதனால என்னுடைய பொன்னான நேரமும் உங்களுடைய பொன்னான நேரமும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய படைப்பும் வாருங்கள் அவங்களுடைய அந்த குழுமத்துக்கும் உங்களுடைய முகம் பார்த்த உங்களுக்கு ஸ்பெஷலாகவும் மற்றவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முறைப்படியாக அந்த நிகழ்வை நிறைவு செய்ய நான் வேண்டேன். நன்றி 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 நன்றி, மிக்க நன்றி. நல்ல அருமையான ஒரு வாங்க மங்கை நன்றி சொல்லிடுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாருங்கள் படைப்போம் இயக்கத்தின் 210வது படைப்பு பயண நிகழ்வில் இத்தனை ஒரு சிறப்பான அலைபேசியாக மாற்றியவர்களுக்கு கலந்து கொண்டு வாழ்வின் அருமையான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர்களுக்கும் எனது நெஞ்சான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கியம் என்பது நம் உள்ளத்தின் உளறல் அல்ல, உலகின் உணர்வை உண்மையிலும் மொழி என்கின்றோம். அந்த மொழியை உணர்த்தும் ஒரு அழகான இரவாக இன்றைய வாருங்கள் படைப்போம் நிகழ்வு மலர்ந்திருக்கின்றது. முதலில் இன்றைய நிகழ்வின் சிறப்பு பேச்சாளராக வந்து அவரின் வாழ்வியல் அனுபவங்களை ஆழமாகவும் இனிமையாகவும் பகிர்ந்து கொண்ட மீரான் மைதீன் அவர்களுக்கு நம் அனைவரின் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரது வார்த்தைகள் நம் உள்ளங்களில் இடம் பிடித்து பல புதிய சிந்தனைகளை விதைத்தது. அவரை நன்கு அறிந்து கொள்ள செய்த திறமையுடன் நிகழ்ச்சியை வழிநடத்திய முனைவர் மா. இருதயராஜ் அவர்களின் பங்களிப்பும் வாழ்த்துக்குரியது. உங்கள் ஒவ்வொரு கேள்வியும் ஒரு கதையைப் போல வழி நடத்தியதற்கு நன்றி. இத்தனை நிகழ்வுகளுக்கும் உயிரூட்டும் வாருங்கள் படைப்போம் இயக்கத்தில் நெஞ்சமுள்ள இயக்குநர்கள்
வினிதா, மோகன், கலையரசி, பாலா ஆகியோருக்கும் மேலான செயற்பாடுகளை என் மனமார்ந்த பாராட்டுகள். நம்முடன் தொடர்ந்து பயணிக்கும் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளும் பங்காளிப்பலருக்கும் உங்கள் நேரமும் உங்கள் ஊக்கமும் இந்த இயக்கத்தின் ஒரு அங்கம் என்பதை இங்கு மிகுந்த நன்றியுடன் நினைவூட்ட விரும்புகின்றேன். இன்றைய நிகழ்வு சிறப்பாக நடைபெற தொழில்நுட்பம் மூலம் இணைந்து நம் உள்ளங்களை இணைத்த ஒரு இலக்கிய உறவாக செயல்பட்ட அனைவருக்கும் நன்றி. இவ்வாறு வாரந்தோறும் சிந்தனையை ஊட்டும் வாருங்கள் படிப்போம் பயணத்தில் இன்றைய நிகழ்வும் ஒரு இனிமையாய் அத்தியாயமாக பதியப்பட்டது. இன்னும் பல எண்ணங்களை எழுப்பும் நம் உள்ளங்களை இணைக்கும் நிகழ்வுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, என்றும் நன்றி. நன்றிங்க, நன்றிங்க. கடைசியா நீங்க எதை சொல்லணும்னா மீரான் ஐயா, நீங்க என்ன சொல்லணும்னா சொல்லலாம். இல்ல, அனைவருக்கும் நீங்க இந்த நிகழ்வுல பங்கேற்று இந்த நிகழ்ச்சியில என்ன விருந்தினராக கூப்பிட்டு உங்களோடு ஒரு அறிமுகமாகிற அந்த அழகான ஒரு வாய்ப்பை இந்த அழகான நேரத்துல நான் இப்ப ராமநாதபுரத்துல இருக்கிறேன். கடந்த ஒரு 10-15 தினங்களாக ராமநாதபுரத்துல உட்கார்ந்துருக்கேன். மகிழ்ச்சி. இந்த ராமநாதபுரத்துல இந்த அறையில உட்கார்ந்து உங்களோட இந்த உரை ரொம்ப மகிழ்வுமா இருக்கும். என்னுடைய ஊரு ராமநாதபுரம் தான். ஓகே, நன்றி. ரொம்ப அருகில தான் இருந்திருக்கோம். நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப என்னுடைய நிறைந்த அன்பை நன்றி உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.